அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1324வது நிகழ்ச்சி, இன்ட்ரெஸ்டிங் கேஸ் ஸ்டடிஸ் இன் சைக்காலஜி. இது ராமு சார் ஏற்கனவே ஒரு செஷன் வச்சிருக்காரு, ஒரு 2-3 செஷன் வச்சிருக்காரு. நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம சைக்காலஜிக்கல் கேஸ் ஸ்டடிஸ் பேசியிருக்காரு. இதை பார்க்காதவங்க இதனுடைய தொடர்ச்சியா அதை போய் பாருங்க. நான் லிங்க் எடுத்து போடுறேன். அந்த லிங்க்கும் சைக்கலாஜிக்கல் ஃபீல்டில் என்ன மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இந்த கேஸ் ஸ்டடிலாம் வருதா வரலையா, நம்ம கிட்ட சில நேரங்கள்ல நம்ம கிட்ட கூட சில விஷயங்கள் இருக்கும், இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அந்த மாதிரி பட் இதெல்லாம் பார்க்கும் போதுதான் நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குதான்னு தோணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேஸ் ஸ்டடி போகும்போது தான் பலரோட சூழல் புரியும். ஓகே, என்ன மாதிரி கேசஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி டிஃபரன்ஷியேஷன் இருக்குது, என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்களா நல்லா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. நம்ம கொஞ்சம் நம்மளை பார்க்கணும், ஒவ்வொருத்தருங்க பார்க்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கணும், நம்ம கூடவே இருக்கிறவங்கள பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் பார்ப்போம். ராமு சார் கதை இதெல்லாம் சொல்லி முடிச்சு பிறகு மைக் அன்மியூட் பண்ணுங்க சார். மியூட் பண்ண சொன்னவர் நம்மளை அன்மியூட்னு சொல்லணும். அது சரி கிடையாது. சரியா, விட்டுருவோம், மன்னிச்சிருவோம் தலைவரை. வந்திருக்கும் எல்லோருக்கும் வரவேற்பு, வாழ்த்து, பாராட்டு, நன்றி. தலைப்பு கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக கெமிஸ்ட்ரி லேப்னு சொன்னோம்னா எக்ஸ்பெரிமெண்ட், பரிசோதனை, ஆய்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இங்கே கேஸ் ஸ்டடின்னு சொல்கிற போது மனிதர்கள் இல்லை மனிதர்கள் மாதிரி ப்ரைமேட்ஸு, மங்கியும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதையும் கொண்டு கேஸ் ஸ்டடியில் சேர்த்துருவோம். ரைட்டா, மனுஷனும் ஜுவாலஜின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஜுவாலஜியில் கடைசி சாப்டர் மனுஷன் அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் ஈகோ வந்ததுனால ஜுவாலஜியை மங்கியோட கட் பண்ணிவிட்டு தனியாக ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு ஒரு வேர்டு கிரியேட் பண்ணி அது வேற ஒரு புக்காக மாற்றிட்டான். பட் பேசிக்கலி ஆல் ஆஃப் அஸ் ஆர் கம் அண்டர் ஜுவாலஜி. சரியா, இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இது இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி ப்ராப்பர் இல்லைன்னா இது அனிக்டோட் அப்படின்னு ஒரு கதை மாதிரி சொல்லுவோம். அனிக்டோட்னா யாருடைய வாழ்க்கையிலே எப்பயோ நடந்ததுன்னு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக போயிடும். இந்த இடங்கள்ல குறிப்பிட்ட மாதிரி ஏதோ ஒரு சில காரியங்கள் பண்ணுறோம், என்ன ஆகுது, ஒரு ஸ்டிமுலஸ் ஒன்று கொடுத்தா என்ன ரெஸ்பான்ஸ் வருது, என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு பார்க்குற மாதிரி வர்ற இடங்கள்லாம் கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸ்டீவன் சொன்ன மாதிரி ஏற்கனவே 1-2-3 பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு 1000 கேஸ் ஸ்டடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம 100-150 வருஷத்தில் பண்ண கேஸ் ஸ்டடிஸ்ன்னு எடுத்தோம்னா 1000 கணக்கில் இருக்குது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டீவன் முதலே சொன்ன மாதிரி நம்ம இதில் பார்க்க முடியும். ஏதாவது தி மெயின் ஐடியா ஆஃப் த லெக்சர் இஸ் டு see that where you get to see your own self in that particular கேஸ் ஸ்டடி. இதே மாதிரி தானே நானும் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கோ ஒரு பொறி தட்டுச்சுன்னா தென் இட் இஸ் ஒர்த் வைல். அதுதான் ஐடியா. எங்கேயோ நடந்தது, ஏதோ ஒரு பிரிட்ஜு உடஞ்சது, எங்கேயோ மழை பெஞ்சது அப்படின்னு போகாம எனக்கும் இந்த மாதிரி ஆயிருக்குதே, நானும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு தட்டுச்சுன்னா தென் இட் இஸ் ஒர்த் வைல். அந்த ஆங்கிளோட பாருங்க. Nothing wrong about it, nothing right about it. The idea is to get an insight about your own self. That's the objective or the purpose or the goal. சரியா, அப்புறம் சாலமன் ஆஷ் அப்படின்னு ஒருத்தர், SOLOMON சாலமன், ஆஷ் ASCH ஆஷ், சாலமன் ஆஷ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்கிறாரு. எல்லா சைக்காலஜிஸ்டும் நிறைய பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பண்ணுற ஆள் இல்லை. பிலிப் ஜிம்பார்டோன்னு ஒருத்தர் இருக்கிறார், PHILIP, பிலிப்பு ஜிம்பார்டோ, ZIMBARDO. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறாரு. பட் ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு திரும்ப திரும்ப பிலிப் ஜிம்பார்டோன்னு போட்டால் அது மட்டும்தான் வருது, ஸ்டான்ஃபோர்டு பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட்னு வருது. பட் த மேன் இஸ் டன் லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி எழுதியிருக்கிறாரு. நெட்டில் தேடினாலே ஜிம்பார்டோன்னு போட்டால் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான் வருது. விக்கிபீடியாவும் அதான் கொடுக்குது. இன்னும் டீப்பாக சர்ச் பண்ணால் தான் கிடைக்குது. பட் பல சைக்காலஜிஸ்ட் ஏராளமான இது ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சாலமன் ஆஷ் பண்ணதில் 1-2 சொல்கிறேன். கன்ஃபார்மிட்டி அப்படிம்பாங்க, CONFORMITY. கன்ஃபார்மிட்டின்னா
எல்லாரும் போல ஒத்து போறது, ஊருடன் ஒத்துவாள் சொன்னாங்கல்ல, அதை வந்து கன்ஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரு ரைட்டா இல்லையாங்கிறத பத்தி அவன் சொல்லவே கிடையாது. ஊருடன் ஒத்து வாழன்னா, ஊர் முழுக்க தப்புன்னா நீயும் தப்பாயிரு அப்படின்னு அர்த்தம், ஊர் முழுக்க கரெக்டுன்னா நீயும் கரெக்டாயிரு அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி ஆங்கிள் இவர் என்ன பண்றாரு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ள வைக்கிறாரு. 7 பேர் வச்சுக்கோங்களேன். அதுல 7 பேர்ல 6 பேர் செட்டப் பண்ண ஆளு நம்ம ஆளு. அது இந்த 7வது ஆள் மட்டும்தான் ஜெனுவினா, அவர் மேல தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம், அவரை தான் ஸ்டடி பண்ண போறோம், அவர் என்ன பண்ண போறாருன்னுட்டு. ஒரு கன்ஃபைன்டு ரூம் ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு போர்டு ஒன்று இருக்கும், கையில பேப்பர் பேனா இருக்கும், அதுல இந்த ஃபிளிப் சார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் பேனாவும் இருக்கும். எல்லாம் வந்து உட்காந்து அவர் குட் மார்னிங் சொல்லி ஜென்ரலா ஒரு லெக்சர் ஒன்று அடிப்பாரு. அந்த ஒருத்தன் மட்டும் நான் தான் சிங்கிள் ஆளு, மிச்சம் 6 பேர் செட்டப்னு அவனுக்கு தெரியாது. 3 கோடு போடுவார். ஒரு கோடு சின்னது, ஒரு கோடு மீடியம், ஒரு கோடு இன்னும் பெருசு அப்படின்னு 3 கோடு போடுவார். போட்டுட்டு இதுல எது வந்து பெரிய கோடு அப்படின்னு கேட்பாரு. அது இந்த செட்டப் பண்ணதுல இந்த பக்கமா 4 பேர், இவருக்கு இந்த பக்கம் 2 பேர் வச்சிருப்பாங்க. இவர் வந்து 5வது ஆளு, இவருக்கு 6, 7 2 பேர் இருக்காங்க, முன்னால ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேரும் தெளிவா இந்த நடுவில் இருக்கிற கோடு மீடியம் இருக்குது, அதுதான் பெரிய கோடுன்னுவான். ஃபர்ஸ்ட் ஆளு கேட்டா அவன் அதான் இதுதான் சார் பெருசு, செகண்ட் ஆளு ஆமா மிடில், தேர்ட் ஆளு மிடில், ஃபோர்த் ஆளு மிடில், இந்த 5வது ஆளு கொஞ்சம் யோசிப்பான் என்னடா அப்படின்னுட்டு. அப்புறமா எதுக்கு வம்புன்னுட்டு இவனை அதுதான் லாங்கஸ்ட் கோடு இருக்கிறதுல பெரிய கோடுன்னு சொல்லிடுவான். இல்லைன்னா சமயங்கள் என்ன பண்ணுவான், இவனுக்கு ரொம்ப தீவிரமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தா முதல் தடவை சரி அப்படின்னுட்டு, இல்லை ஏன் நான் சொன்னதான் ரைட்டு, மிடில் கோடு தான் இதுதான் பெரிய கோடு, மிடில் கோடு இல்லை, லாங்கஸ்ட் கோடு ரைட் சைடில் இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுவான். மிச்சம் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க திருப்பியும் செட்டப் பண்ண ஆளு இந்த மிடில் கோடு மீடியம் லைனை வந்து பெரிய கோடுன்னு சொல்லுவாங்க. இவனை மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் இதே மாதிரி ரொம்ப தெளிவா ஒன்று வேற, இது வேற, 2 வந்து வேற குரூப், இது ஒரு குரூப்பு அப்படின்னு வச்சு கேட்டோம்னா, அடுத்த வாட்டி செகண்ட் ரவுண்டு போற போது அந்த 5 பேரை ஏற்கனவே 6 பேர் ஒத்துக்கிட்டாங்கல்ல, 4 முன்னால பின்னால 2, எதுக்கு வம்புன்னு இவன் மாறிடுவான். அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லயே நீங்க ஆளை மாத்திரலாம், இல்லைன்னா 2வது பண்ணீங்கன்னா பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் எதுக்கு வம்பு, எல்லாரோட சொத்து போறாங்க, நம்மளும் போயிட்டு போவோமே அப்படின்னு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு சால்மன் ஆஷ் கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு ஆஷ் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, காலேஜ் பசங்கள்லாம் இருக்கிறாங்க, அவருக்கு கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து விடுவாங்க. அது மாதிரி வரும்போது சாலமன் ஆஷ் வர்றாரு கெஸ்ட் லெக்சர்ல. உள்ள இருக்கிற ப்ரொஃபஸரை வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரொஃபஸரு இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாரு வச்சுக்கோமே. இவங்க என்ன பண்ணுவானுங்க, இவர் எப்பெல்லாம் இவர் ரைட் சைடு வராரோ, இது கிளாஸ் ரூம் வந்து ரைட் சைடு வந்தாருன்னா எல்லா மக்கள் ரொம்ப அட்டென்டிவாக கண்ணு பளபளன்னு வச்சுக்கிட்டு அப்படி குனிஞ்சு முன்னால் நின்று ஸ்மைலிங்கோட அட்டென்ஷனோட கேட்பாங்க. எப்போ மிடிலுக்கு வராரோ அப்போ அவங்க நார்மலுக்கு வருவாங்க. எப்போ ஒரு லெஃப்ட் சைடு ஆஃப் த ரூம் போகிறாரோ எல்லாம் அப்படி பின்னால் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு காலை கொஞ்சம் நீட்டிக்கிட்டு ரிலாக்ஸ் ஆடுவானுங்க. இது வந்து செட்டப் பண்ண ஆளுங்க மொத்தம் கிளாஸ் ரூமில் இருக்கிற 40 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வில் ஆக்ட் லைக் தட். ரைட் சைடில் வந்தால் அட்டென்டிவாக இரு, நடுவில் இருந்தால் மீடியம் லெவலில் இரு, லெஃப்ட் சைடு போனால் நீ சோம்பேறி மாதிரி கவனிக்காமல் வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப ஸ்லாக்காக உட்காந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இது இந்த ப்ரொஃபஸருக்கு தெரியாது. இவர் பாட்டு கிளாஸ் எடுத்துருப்பாரு. கிளாஸ் நார்மலாக நடுவில் வந்து ஆரம்பிப்பார், இங்கே இருப்பாங்க. அவர் எப்போ ஒரு ஸ்டெப் அப்படி வந்தாருன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாறும். வித்தவுட் தேர் அவேர்னஸ் அந்த 40 அட்டென்டிவாக மாறும். இவர் இப்படி போனாருன்னா 40 ஸ்லாக் ஆகும். இது வந்து அன்கான்சியஸ் லெவலில் இந்த ஆளுக்கு தெரியாது, புரியுதா? ஆனால் ஏதோ உள்ளுக்குள்ளே படுது, பாடி லாங்குவேஜ் ஒன்று காமிக்குது. இவர் என்ன பண்ணுவார், கிராஜுவலாக நவுந்து த மோர் ஹி மூவ்ஸ் ரைட் சைடு, அல்டிமேட்டாக அந்த ரைட் ஹேண்டில் நிற்கிற போது என்ன ஆகும்னா எல்லாம் அட்டென்டிவாக கவனிப்பானா. இவர் ரைட் சைடில் நின்று ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் எடுப்பார். இதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிடுவாங்க. அப்புறமா இவர் கூப்பிட்டு கேட்பாங்க, ஏன் சார் நார்மலாக நீங்கள் கிளாஸ் எடுத்தால் எங்கே சார் இருப்பீங்க, ஏன் நார்மலாக நடுவில் தான் நின்றுன்னு பேசுவேன், அப்போ லெஃப்ட் ரைட்டு போக மாட்டீங்களா? சம்டைம்ஸ் இப்படி போவேன், சம்டைம்ஸ் அப்படி போவேன். அப்போ எதுக்கு சார் ரைட் சைடில் 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா? தெரியலையாண்ணா, அப்படிலாம் ஒன்றும் இருந்த மாதிரி இல்லையா. அவர் அவேர்னஸ்லேயே கிடையாது. அப்புறம் சொல்லுவாங்க, உன்னை கொண்டு போய் ரைட் சைடில் நிற்க வச்சிருந்த 40 பசங்க நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறோம் அப்படிம்பாங்க. பல நேரங்களில் நம்ம அறியாமலே கூட இருக்கிற குரூப் பிஹேவியரும் அவங்க பாடி லாங்குவேஜும் உங்களையும் அது மாதிரி மாற்றும். இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட், இதுவும் பார்த்துருக்க கூடும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, யூடியூப்லாம். லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு ஆள் போவார். ஏற்கனவே லிஃப்ட்டில் ஒரு ஆள் இருப்பார். 2ஆம் லிஃப்ட் வரும். வந்தால் அந்த ஆள் லிஃப்ட்டு இப்படி வைப்பாங்க. எல்லாரும் கேட்டை பார்த்து மேலே நம்பரை பார்த்து இப்படி தான் நிற்பாங்க. அந்த ஆள் வந்து இந்த பக்கம் பின்னால் பக்கம் பார்த்து நின்று இருப்பார். இவன் வருவான், கொஞ்ச நேரம் யோசிப்பான், என்னடா இவன் அந்த ஆள் இங்கே நிற்கிறான்னுட்டு.
சரி தொலைஞ்சு போகிறான், நம்ம பாட்டுக்கு நேராக பார்த்து நிற்போன்னு ஆஸ் யூஷுவல் கதவை பார்த்த மாதிரி வெளியில் பார்த்த மாதிரி இருந்தாலும் இருப்பார். அடுத்த ஃப்ளோருக்கு வரான், அங்கே ஒரு ஆள் வருவான், அவன் வந்து ரைட் சைடில் நின்று பின்னால் பார்ப்பான். இதுக்கு இந்த ஆள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பார், என்னடா இது புரிய மாட்டேன்னு. இன்னொரு இடத்துல நிற்கும், திருப்பியும் அவன் வருவான், அவன் பின்னால் பக்கம் பார்த்து நிற்பான். அடுத்த ஆள் வரதுக்குள்ளே இந்த ஆள் நம்ம ஆளுக்கு திரும்பிடுவார், பின்னால் பார்த்து நின்றுவார். ஒரு விஷயம் இன்னும் 10 பேர் இந்த மாதிரி வர சொல்லுவாங்க. அப்புறம் கேட்பாங்க, ஏன் நீ பின்னால் பார்த்து நின்னான்னு. தெரியலங்க, எல்லாரும் அந்த மாதிரி நின்னாங்க. எல்லாரும் நின்னா உன்னை யாரா நிற்க சொன்னது? ஸோ ரைட்டு ராங்கு கேள்வியை நாம் கேட்கறது கிடையாதுன்னு சொல்ல வர்றேன். கும்பல் குரூப் என்ன பண்ணுதோ கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து அதே காரியத்தை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் ராபர்ஸ் கேவ் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அது ஒரு ராபருங்கிற பேர்லாம் இப்போ விட்டுருங்க, சும்மா ராபர்ட்னு வச்சுக்கோங்க. நிஜமாவே அதுக்கு பேர் ராபர்ஸ் கேவ் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேர். அது முசாஃபர் ஷெரீஃப்னு ஒரு ஆள், பிரமாதமான சைக்காலஜிஸ்ட், லேட் 1930s இல்லை 1940s 50s இந்த மாதிரி ஏராளமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு 5 பசங்களை பிடிச்சின்னு போவார், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, அந்த அரௌண்டு 15-16 வச்சுக்கோங்களேன், +2 ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவோ காலேஜ் 18 மாதிரி. 5 பேரை கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு 5 பேரையும் ஒன்றா வச்சு நீங்கள் விளையாடுங்கடா, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, டீம் ஒர்க் மாதிரி எதனா பண்ணுங்க. கலெக்டடாக இவர் கொஞ்சம் ஒர்க் கொடுப்பாரு, கொஞ்சம் ஃப்ரீடம் டைம் கொடுத்துருவாரு. அந்த டைமில் அவங்க பாட்டு பாடுவானுங்க, டான்ஸ் ஆடுவானுங்க, கிரிக்கெட் விளையாடுவானுங்க, ஃபுட்பால் ஆடுவானுங்க, ஏதோ ஒன்று பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு 4 நாள் விட்டுருவாரு. இன்னொரு 5 பேர் அந்த பக்கம் இன்னொரு கிரவுண்டில் வச்சுருப்பாரு. அந்த பசங்களை இவங்களுக்கு தெரியாது, இந்த பசங்களை அவங்களுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு 5 பேர் அவனுக்கு ஒரு பாதி நாள் வேலை கொடுத்து பாதி நாள் விட்டா, பாதி நாள் அவனுக்கு பாட்டுக்கு சந்தோஷமாக அவனுக்கு என்ன மாதிரி பிடிச்சதோ அதெல்லாம் பண்ணிட்டு கதை பேசிட்டு ஒன்றா உட்காந்து எல்லாம் ரொம்ப க்ளோஸ் 5 ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த க்ளோஸ் 5 ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு 4 நாள் கழிச்சு இந்த 5 அந்த 5 கொண்டாந்து ஒன்றா விட்டு, டேய் 2 பேரும் போட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லுவார். இது காம்படிஷன் ஒன்று, நீ ஒரு கிரிக்கெட் டீம், நீ ஒரு கிரிக்கெட் டீம், நீ ஃபுட்பால் டீம், நீ ஃபுட்பால் டீம், ஏதோ நீ சிங்கிங் டீமு, பேச்சு, ஏதோ ஒரு காம்படிஷன் ஒன்று போட்ட உடனே இவனுக்கு அவன் மேலே கோவம் வந்துடும், அவனுக்கு இவன் மேலே கோவம் வந்துடும். இந்த 5 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருந்துக்கிட்டு அந்த 5 பேரை க்ளோஸ் பண்ணுறது எப்படி அப்போ இவனுக்கு பிளான் பண்ணுவானுங்க. அந்த 5 பேர் இந்த 5 பேரை அடிக்கிறது எப்படின்னு இப்படி ஒரு 4 நாள் ஓடின்னு இருக்கும். திஸ் குரூப் ஹேட்ஸ் தட் குரூப் ஹேட்ஸ் திஸ் குரூப். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 பேரையும் ஒன்றா சேர்த்து போட்டு, டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கடா அப்படின்னா, சரின்னு 10 பேர் ஒரு மாதிரியா பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பானுங்க. இன்னொரு 10 கேர்ள்ஸை கொண்டாந்து அந்த பக்கம் போட்டு, இப்போ 10 கேர்ள்ஸ் வர்சஸ் 10 பாய்ஸ்னா அவ்வளோ நெட்டு, மொத்த பசங்களும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரே டீம். அதுங்க பொண்ணுங்க இப்போ புதுசாக வந்தாங்க. அந்த பொண்ணுங்க என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த 10 பசங்க இவ்வளோ ஒத்துமையாகிறானுங்கன்னா அது அவ்வளோ ஒத்துமையாக மாறி அதுங்க இதோட சண்டை போட்டு இதுங்க அதோட சண்டை போட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் 4 நாள் ஓடின்னு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுவான், 5 கேர்ள்ஸ் இந்த பக்கம் 5 பாய்ஸ் இந்த பக்கம், இது ஒரு குரூப்பு. 5 கேர்ள்ஸ் இந்த பக்கம் 5 பாய்ஸ் இந்த பக்கம், அது ஒரு குரூப்னு போட்டா திடீர்னு இதுங்க என்ன பண்ணுவோம், அந்தந்த கட்சியில் ஐக்கியமாகி இந்த கட்சி அந்த கட்சி சண்டை போட ஆரம்பிச்சிடும். த பாயிண்ட் இஸ், முதல்ல உங்களுக்கு யாருன்னு தெரியாது, 10 பேரும் பிடிச்சாங்க போட்டாங்க. 5 பேர் குரூப் போட்ட உடனே ஃப்ரீ டைம் கொடுத்த உடனே ஒத்துமையாயிட்டானுங்க. நம்மெல்லாம் ஒரே குரூப்பு, நமக்கு ஒரே கொடி, நமக்கு ஒரே நாடு, ஒரே நாட்டு பண் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா சேர்ந்துருச்சு. இன்னொரு 5 சேர்த்தா அதுவும் ஒன்றா சேர்ந்துச்சு. 5 கொண்டாந்து விட்டா இதுவும் அதுவும் டிஎம்கே காங்கிரஸ் பிஜேபின்னு சண்டை போட்டு உட்காந்துருந்தது. 10 பேரையும் ஒன்றா போட்டு கேர்ள்ஸை விட்ட உடனே இது நேஷனல் பார்ட்டி, நம்மளுக்கு ஸ்டேட் லெவல் பார்ட்டி அப்படின்னு இதுவும் அதுவும் சண்டை போட ஆரம்பிச்சது. அப்புறம் இதை பிரித்து அதை பிரித்து 5 பாய் 5 கேர்ள் 5 பாய் 5 கேர்ள்னா உடனே இந்த 5 பாய் 5 கேர்ள்ஸ் அழிக்க மாட்டாங்க. நேற்று வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸோட சண்டை, கேர்ள்ஸ் வரைக்கும் பாய்ஸோட சண்டை. இதுக்கு முன்னால் இந்த 5 பசங்க அந்த 5 பசங்க சண்டை. இப்போ என்னடா, 10 பாய்ஸ் ஒன்றா போட்ட உடனே 10 கேர்ள்ஸ்ன்னு தெரிஞ்ச உடனே இது ஐக்கியம் ஆயிடுது. ஸோ எதிரி ஒரு ஆள் வந்தான்னா நீங்கள் எல்லாம் ஒன்றா டீம் ஆகிடுவீங்க. ஃப்ரீயாக டைம் கொடுத்தா நீங்கள் டீம் ஆகிடுவீங்க. எதிரில் 5 பாய்ஸை கொடுத்து நீங்களும் தனியாக விட்டோம்னா நீங்கள் ஒரு எதிரி ஆகிடுவீங்க. உங்களை எல்லாத்தையும் டியூன், அந்த வாத்தியார் தான் அவ்வளவும் டியூன் பண்ணுறான். இது இப்படி ஆகும்னு சொல்கிறான். கரெக்டாக அதே மாதிரி அந்த முசாஃபர் ஷெரீஃப் சொன்ன மாதிரியே அத்தனையும் நடக்குது. இதெல்லாம் ஹியூமன் கண்டிஷன்ஸ்ன்னு பேர். அப்புறம் இன்னொரு ஏரியா வந்து ஆட்டோ கைனட்டிக் எஃபெக்ட்னு அகைன் முசாஃபர் ஷெரீஃப். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இருட்டு ரூமில் ஒரு திடீர்னு ஸ்க்ரீன் மாதிரி ஒன்று வச்சு, ஒரு லைட் ஒன்று வச்சு, ஒரு புள்ளி ஏதோ ஒரு டாட்டு அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஒரு படம் அது மாதிரி ஒன்று வச்சுருக்காரு, இல்லை பூனை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. ஒரு மொத்தம் ஏரியா டார்க்கு,
சரியா? உள்ள வந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ உட்காந்துருக்குறாங்க. அந்த 10 பேர் உட்காந்துக்கிறவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வெறும் அந்த டாட்டை மட்டும் பார்க்கணும், இல்லைன்னா அந்த முயலை மட்டும் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாட்டை பார்த்துட்டு அப்புறமா லைட் ஆஃப் பண்ணிட்டு இவர் கேட்பாரு, அந்த டாட்டு எத்தனை இன்ச்சு எத்தனை சென்டிமீட்டர் நகர்ந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. இந்த பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டாட் நகரவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. கேள்வி எப்படி செட்டப் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த டாட்டு எவ்வளோ தூரம் நகர்ந்தது பார்த்தீங்களா? அப்போது கேர்ஃபுல்லாக பார்த்தவனுக்கு மட்டும்தான் நகர்ந்தா மாதிரி தெரியும் போல் இருக்குது. நம்ம இங்கே விட்டோம் அப்படின்னு நினைக்கிறானா? இல்லை, இவனுடைய மைண்டே என்ன பண்ணோம், ஆட்டோ கைனட்டிக் எஃபெக்ட்னு பேர். ஒன்றுமே நிகழலைன்னா இது ஏதாவது ஒன்று நிகழ்ந்தே ஆகணும். படம் போது பாய் இருக்கிறான் கேர்ள் இருக்கிறான், 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க, 2 பேரும் திருப்பி வராங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க. இப்படி 4 நாள் காமிச்சா நம்மளுக்கு கேட்பாங்க, என்னடே எப்போ தாண்டா ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு கேட்பான். ஒரு ஃபைட்டையும் காணுமே, எதுக்குடா போர் அடிக்குது, எல்லாம் ஒழுங்காக இருந்தால் அவனுக்கு போர் அடிச்சிடும். அதனால் எதுவுமே நகராமல் இருந்ததுன்னா ஆட்டோ கைனட்டிக்னா ஒரு எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு எனர்ஜியில் ஏதோ ஒன்று நடந்தே ஆகணும் அவனுக்கு. அந்த கேள்வி வேற செட்டப் பண்ணிட்டாங்கல்ல, எத்தனை இன்ச்சு எத்தனை சென்டிமீட்டர் நடந்ததுன்னு. அவன் 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். சரி, இதெல்லாம் முடிஞ்சா இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னும் ஒரு 5 பேர் உள்ள கொண்டாந்து போடுவாங்க. இதே மாதிரி வச்சு இதே மாதிரி இன்னொன்று நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நகரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்து அதுக்கப்புறம் கேள்வி கேட்டான். இந்த செட்டப் பண்ண 5 பேர் என்ன பண்ணுவான், 10 சென்டிமீட்டர் நடந்தது 10 நகர்ந்தது 10 இன்ச்சு நகர்ந்ததுன்ற மாதிரி புருடா விடுவான். நிச்சயமா அது புருடா. ஆனால் அந்த 10ன்னு ஒரு 4 பேர் விட்டு அவனுக்கு 4 பேரும் 10 இன்ச்சு நகர்ந்துன்னு சொல்கிற போது இவங்க என்ன பண்ணிடுவானுங்க, சமயங்களில் 1 இன்ச்சு 2 இன்ச்சு நகர்த்தி காமிப்பாங்க. 10ன்னு அவன் எக்ஸாகரேட் பண்ணுற போது இவன் என்ன பண்ணுவான், ஒரு 2 பேர் 2ன்னுவாங்க, ஒரு 2 பேர் 4 பேர் 10ன்னு சொன்ன உடனே மிச்சம் இருக்கிற அத்தனை பேருமே வயா மீடியா 5 6ன்னு ஆரம்பிச்சிருவான். ஒரு 2 பேர் இந்த பக்கம் 2 இன்ச்சு நகர்ந்தது 2 சென்டிமீட்டர் சொன்னா, ஒரு 4 பேர் அந்த பக்கம் 10 சென்டிமீட்டர் சொல்லிட்டானுங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, சேவ் பெட்டு நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது, நகராத மாதிரி தான் இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதுவும் வேணாம் அதுவும் வேணாம், நடுவில் நின்றுக்குவோம் அப்படின்ட்டு இவங்களை பிடிச்சி 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு மிச்சம் இருக்கிற 4 பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மற்ற எல்லாத்தையுமே நகர்த்திட்டு வெறுமனே இந்த 6 சென்டிமீட்டர் சொன்னால இந்த மாதிரி ஆள்களை மட்டுமே உள்ள கொண்டாந்து வச்சு போட்டோம்னா, they always maintain even though nothing happened, even though there was a moment for only 1 centimeter or 2 centimeter. These people again and again you keep on repeating, they have a set mind which said it has got to be around 5 or 6 they maintain it. இது ஏன் குரூப் பிஹேவியர் இப்படி வருதுங்கிறதுக்கு இது கண்டுபிடிக்கிறாங்க. இதில் நாசி ஜெர்மனின்னு இருக்குது இல்லையா, அங்கே ஹிட்லர் போட்டு கொலை பண்ணுறான், எல்லாரையும் கொலை பண்ண சொல்கிறான், கொலையும் பண்ணுறானுங்க, இவங்களையும் கொலை பண்ணிடுறானுங்க. எப்படிடா இப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் கன்ஃபார்மிட்டி வருது. நீங்கள் ஒரு தடவை செட்டப் ஆகிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள இது ரைட்டுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா, எல்லாரும் பண்ணுறாங்கன்னா சரின்னு விட்டுருவீங்க. கமிங் பேக் டு பிலிப் ஜிம்பார்டோ, ZIMBARDO, ஜிம்பார்டோ, ஸ்டான்ஃபோர்டு பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட்னு பேரு. சொல்லுங்க. ஒரு வீடியோ போடும். எல்லாரும் பாக்குறேங்க. Once again, here's the candid subject. Here comes the candid camera staff, 3 of them at least. And this man has apparently been in groups before. குட், தேங்க்யூ. இது நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அந்த ஹைரைஸ் பில்டிங்கில் நீங்கள் திருப்பி அப்படித்தான் நிற்க போகிறீங்க. ஏன்னா அது அந்த கல்ச்சர் போல் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டே ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க, ட்ரான்ஸ்ஃபரில் போகிறீங்க, இல்லைன்னா ப்ரொமோஷனில் போகிறீங்க, இல்லை ஒரு புது ஆஃபீஸ் போகிறீங்க. சரியா? அந்த ஆஃபீஸுக்கு போனால் அவ்வளவு பேரும் ப்ரௌன் கலர் ஷூ போட்டுக்கிறாங்க. நீங்கள் மட்டும் பிளாக் ஷூ போட்டுக்கிறீங்க, இல்லை செப்பல் போட்டுக்கிறீங்க. ஒருத்தன் கூட உங்ககிட்ட ஏன்டா செப்பல் போட்டுக்கிறேன், ஏன்டா பிளாக் போட்ட, நம்ம ஆஃபீஸ் ரூல் ப்ரௌன்னு சொல்ல மாட்டான். அத்தனை பேரும் ப்ரௌன் ஷூ இருக்கும். எல்லா இடத்துலையும் பிளாக் ஷூ நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் ப்ரௌன் இருக்குது வாய்ப்பு கிடையாது. சரியா? ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல, சாயங்காலம் போய் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ப்ரௌன் ஷூ வாங்கிட்டு வந்து மறுநாள் காலையில் ப்ரௌன் ஷூ போட்டுன்னு வரும் ஆஃபீஸுக்கு. உன்னை கேட்பானு ஏன்டா ப்ரௌன் போட்டேன், தெரியாது, எல்லாம் போட்டுக்கிறேன்.
யாராவது இந்த ஆஃபீஸில் உன்னை ப்ரௌன் ஷூ போட சொன்னோமா? எவனோ வாயை திறந்துட்டு நீ பண்ணுறது தப்புடா, இந்த மாதிரி செய்யக்கூடாதுடா யாரோ சொன்னோமா? எங்கள் ஆஃபீஸ் ரூல்னு சொல்ல, நீ தப்புன்னு சொல்ல, நம்மளால் மரியாதையாக 1000 ரூபாய் செலவு பண்ணி இல்லை கடனை வாங்கி அந்த ஷூவை வாங்கி மறுநாள் ப்ரௌன் ஷூவில் போவார். இதெல்லாம் நம்ம செய்கிற காரியங்கள். நம்ம பெரிய அறிவாளி, இன்டெலிஜென்ட்டு, ஐக்யூ 120ன்னு சொல்கிறதெல்லாம் தனி கதை. குரூப் லெவல் என்னவோ அந்த லெவலுக்கு நீங்கள் இறங்கிடுவீங்க, அதுக்கு நீங்கள் ஃபிட்டின் ஆயிடுவீங்கன்னு சொல்ல வர்றேன். ரைட் ஆர் ராங் இஸ் நெவர் எ கொஸ்டின். சரியா? குட் ஜாப். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் ஷோயிங் தி வீடியோ ஆஃப் பீப்புள் கன்ஃபார்மிங். சரியா? போடுறதா? சரி, நீங்க சொன்ன உடனே சரி ஓகே எடுத்து போட்டுருவேன். ரைட், வெரி குட், தேங்க்யூ. அப்புறம் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் 9 பேர் செட்டப் பண்ண ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஏர் கண்டிஷனர் வழியாக ஒரு புகை வரும். அது ஒரு மாதிரி கருப்பு கலரில் அந்த புகை வந்ததுன்னா பற்றிக்க போகுது, நெருப்புக்கான அடையாளம். வெள்ளை போல வெள்ளை கருப்பு கலரில் புகை வருது. என்ன புகை வந்த உடனே இவர் பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகிடும். அவன் ஒருத்தன் தான் ஜென்வைன், மிச்சம்லாம் செட்டப் பண்ணிக்கிறாங்க ரூமில் 9 பேரும். அந்த அப்படி திரும்பி பார்த்தா இவன் கேம்ப் பண்ணிட்டே அங்கே புகை வருது. அது ஒன்றும் இல்லைன்னு. மற்ற 8 பேர் 9 பேர் ரியாக்ஷனே இல்லை. அவன் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டு இருப்பான், ஃபைலில் வேலை பார்த்துட்டு இருப்பான். என்ன புகைன்னு காமிச்சா கூட 2-3 பேர் அப்படி பார்த்துட்டு திருப்பி they will continue typing, continue work with their computer. சரி, இவனும் கம்முன்னு இருந்துருவான். இது நிஜமாவே அங்கே இது இப்போ என்ன பண்ணுவாங்க, திருப்பி 10 பேரையும் புதுசாக போடுவாங்க. யாருமே செட்டப் பண்ண ஆள் கிடையாது. இதே மாதிரி இங்கே கொஞ்சம் புகை வரும். புகை வந்த உடனே இன்னதரா அதேன்னு உடனே ஏந்து ஓடணும். எல்லாம் 10 பேர் ஏந்து ஓடிடுவானுங்க. இல்லைன்னா ஒருத்தன் உடனே ஒரு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நெருப்பு புகை வருது சார் அப்படின்னு ஒருத்தன் ஃபோன் எடுத்து ஆக்ஷன் எடுத்துருவான். ஏதோ ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுத்துருவான், இல்லைன்னா ஓடிடுவான். இதுதான் ஜென்வைனாக நார்மலாக நடக்கக்கூடிய செய்தி. புரியுதா? 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆள் ஃபோன் அடிப்பான், மற்றவங்கெல்லாம் ஓடலாமான்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற போது 9 பேர் செட்டப் பண்ணீங்கன்னா புகை வரதை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா சரி ஒன்றும் இல்லை. மிச்சம் 8 பேர் புகையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு டைப் பண்ணி உட்காந்துருந்தாங்கன்னா சரி அப்போ ஒன்றும் இல்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ட்வின் டவர் இடிபாடு வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறானுங்க, நத்திங் டு வரி, ரிமைன் காம், கண்டினியூ டூயிங் வாட் எவர் யூ டூயிங் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. 110 ஃப்ளோர்லேயும் வருது. நாங்கள் வி வில் ஹேண்டில் இட், டோன்ட் வரி. சரி, அதான் தே ஆர் ஹேண்ட்லிங் இட்டுன்னு தான் உட்கார்ந்துருந்ததில் 5500 பேர் இறந்து போனாங்க. 5500 பேரையும் அங்கே மெமோரியல்னு ஒன்று வச்சிருந்து சுதந்திர தேவி சிலைக்கும் இந்த பக்கம் ஹட்சன் ரிவர் அதுக்கு வெளியில் இந்த பக்கம் வாஷிங்டன் டிசி ஏரியாவில் இல்லை நியூயார்க்கு, டவுன் டவுன் நியூயார்க்கில் மனாட்டன், அங்கே எல்லா பேரையும் எழுதி வச்சுருக்குறாங்க. அதில் இந்தியா பேரும் பார்த்து 4-5 சௌத்ரி பானர்ஜின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. 5500 பேர் எழுதி வச்சுருக்காங்க. அதில் இந்தியன் நேம்ஸ் ஒரு 5-6 நேம் பார்த்து நான் ஃபோட்டோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த மாதிரி ஆச்சு, இவ்வளோ பேர் இறந்தாங்க, பேனிக்குன்னு சொல்லி ஓடினாங்கன்னா எல்லாம் போயிருக்கலாம். ஆனால் எங்கேயோ அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஒன்றும் கவலைப்படாத, வி ஆர் மேனேஜிங் இட். அவன் கவலைப்படாமல் இருந்தான். நெட் ரிசல்ட் பீப்புள் டைட். சரி, தட்ஸ் கம்மிங் பேக். அப்புறமா இந்த இது சொல்லிட்டேன். அப்புறம் பவர் ஆஃப் ரோல்ஸ்ன்னுட்டு இந்த ஜிம்பாடோ எக்ஸ்பெரிமெண்ட்லேயே இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிசனுக்குள்ளே வச்சிடுறாங்க. இது எல்லாமே செட்டப் பண்ண ஆளுங்க. இவங்ககிட்ட சொல்லிடுவாங்க, நீங்கள் எல்லாம் ரோல்ஸு அப்படின்னுட்டு ஒரு 10 பேர் வச்சுருந்து, சும்மா 20 பேர் வச்சுருந்து 10 பேர், நீங்கள் எல்லாம் லெஃப்டில் இருக்கிற இந்த 4 பேர், அந்த கடைசியில் இருக்கிற 4 பேர், நடுவில் இருக்கிற 2 பேர், நீங்கள்லாம் வந்து காட், நீங்கள்லாம் வந்து பிரிசனர்ஸ் அப்படின்னுட்டு அவங்களுக்கு ரோல் கொடுத்துட்றாங்க. பிரிசனருக்கு பிரிசனர் ட்ரெஸ்ஸு கொடுத்து இந்த கார்டுக்கு கார்டு ரோல் கொடுத்துட்றாங்க. ஜெயிலர் சொல்லுவாங்கள்ல, கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பார்த்துக்கோங்க, எல்லாம் நார்மல் பீப்புள் வச்சுக்கோங்களேன். ஆல் 20 ஆர் நார்மல் பீப்புள். தே வேர் கிவன் அ ட்ரெஸ் யூனிஃபார்ம் அண்ட் தே வேர் கிவன் அ போஸ்டிங். நவ் யூ ஆர் அ பிரிசனர். நீ உன்னோட கோடு போட்ட கட்டம் போட்ட சட்டை பேண்ட்டை மாட்டின்னு நீ உள்ளே உட்காந்துரு, நீ வெளியிலேருந்து பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் இவங்க உடனே என்ன பண்ணிடுறானுங்க, அந்த கையில் இந்த யூனிஃபார்மை மாட்டின உடனே அது கூடவே அந்த பவரும் அந்த பவர் கூட அசோசியேட்டட் எல்லா சமாச்சாரமும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறானுங்க, அவனை உட்கார்றா, ஏந்துடுறா, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறா, வெளில போவா, என்ன நீ இது மூட்டையை தூக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பு அத்தனை 10 கார்டும். நார்மல் 20 பீப்புள் 10 பேர் இவங்க திடீர்னு
நார்மல்லேருந்து பவருக்கு வந்துட்டான். இந்த 10 பேர் நார்மல்லேருந்து பிரிசனர் ஆகிட்டான். இப்போ நடுவில் என்னென்னா ஒரு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 டயர் டிஃபரன்ஸ் வந்த உடனே அவனுங்க அடித்து உதைச்சி அவனை முட்டி அந்த கையில் லட்டி வச்சு தட்டுறது, என்ன தூங்க விடாமல் பண்ணுறது, எல்லா வெறுப்பேற்றுறானுங்க. 5-6 நாள் அவன் நிஜமாவே அலறான், ஆளை விடுறா வேணாண்டா அப்படிங்கிறான். இவன்கிட்ட டே வேணாண்டா அடிக்காதீங்கடா பாவண்டா விட்டுறான்னா, இல்லை இவன் பவர் காமிக்கிறான். அவன் வலிக்குது விடுன்னு சொல்கிறான், விட மாட்டேங்கிறானுங்க. இது 5-6 நாள் தாண்டின உடனே இது கை மீறி போயிடுச்சுன்னுட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்தினாங்க. Supposed to go for 10 more days, I believe. 10 days or 10 more days. They stopped it in the middle saying that this becomes unbearable. எப்படி இவ்வளவு நல்லவனா இருந்தவனுங்க எப்படிரா இவ்வளவு பவர் அயோக்கியத்தனம் பண்றானுங்க, இவ்வளவு தூரம் வலிக்க பண்றானே மற்றவனை, கூட இருக்கிற சக மனிதனை எப்படி இவ்வளவு வலிக்க பண்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த கையில யூனிஃபார்ம் போட்ட உடனே உங்க கையில ஒரு பவரை கொடுத்த உடனே என்ன ஆயிருதுன்னா, யூ பிகம் தட், ஐ ஆம் தி ஆஃபீஸர், ஐ ஆம் தி ஜெயிலரு, ஐ ஆம் த ஒன் கண்ட்ரோலிங் த பிரிசனர் அப்படின்னு ஒரு ரோல் வந்துடுது. அதுக்கப்புறமா இந்த ரோலுக்குள்ள இதெல்லாம் ரூல் படி நான் தான் சொல்லுவேன், இவன் கேட்கணும், இவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றது இவன் கேட்கணும். அதுக்கப்புறம் ரூல் படி இல்லைன்னா இவனை நான் அடிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறமா எங்கையில சிம்பிள்ஸ் இருக்குது, எங்கையில என்ன ஆகுது, பூட்டு சாவி இருக்குது, எங்கையில லட்டி இருக்குது, எங்கையில துப்பாக்கி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என் கையில் இருக்கிற சிம்பிள்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். ஐ ஹாவ் அ சிம்பிள், நவ் ஐ காட் டு யூஸ் த சிம்பிள்ஸ். கையில் லட்டி இருந்ததுன்னா அடிக்கு தானே வேணும், சாவி இருந்ததுன்னா பூட்டை தானே வேணும், அதெல்லாம் சொல்கிறானுங்க. குரூப் திங்கிங் பிஹேவியர் அப்படின்னு இந்த 10 பேர் ஒரு ஐடென்டிக்கலாக பனிஷ் பண்ணுற ஆளாகவும், அந்த 10 பேர் வலிமையற்றவர்களாக, கதறுபவர்களாக, வேதனையில் இருப்பவர்களாக, அது குரூப் ஒன்றா மாறிதுடே, அடிக்கிறானடா தெரியலடா என்னடா பண்ணுறது, விடமாட்டானுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி எஸ்கலேட் ஆகிக்கிட்டே போய்க்கிருக்குது. இது வந்து சிச்சுவேஷனல் வேலிடேஷன்னு, உங்களை நிஜமாவே ஒரு ஜெயிலையும் கையில் கொடுத்து, நிஜமாவே ஒருத்தனுக்கு ஜெயிலர் கைதி யூனிஃபார்மையும் கொடுத்து, நிஜமாவே ஒருத்தனுக்கு நீ ஜெயிலர் யூனிஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டோட்டல் சைக்கி மாறிடுது. யூ பிகம் த ரோல் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி வந்ததுனால தான் அந்த நாசி ஜெர்மனியில் சுடுறான்னு சொன்னால் அத்தனை பேரும் சுட்டான். அவனுக்கு ஒரு யூனிஃபார்மை கொடுத்தானுங்க, கையில் வந்து துப்பாக்கி கொடுத்தானுங்க, நான் தான் பாஸ், நான் கொடுக்குற கமாண்டை நீ கேட்டே ஆகணும், ரைட்டு ராங்கெல்லாம் உன் வேலையே கிடையாது. ரொம்ப தெளிவாக கீதையில் சொல்லியிருக்குது இல்லை, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. கடமை என்னன்னா அடி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அப்புறமா இதில் குண்டு போட்டாரு, இந்த ஜப்பானில் குண்டு போட்டாங்க. மேஜராக ஹிரோஷிமாலையும் நாகசாகி 2 இடத்துல குண்டு போட்டாங்க. அந்த குண்டு போட்ட ஆள் வந்து தயாரித்தவர் ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய அறிவாளி. அந்த பெரிய அறிவாளி அவன் மொத்தம் அவ்வளவு பிளான் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். இன்டெலிஜென்ஸ் மொத்தம் யூஸ் பண்ணி எவ்வளவு அழகாக ஒரு அணுகுண்டு தயாரிக்கலாம், அதை எப்படி தூக்கின்னு போய் போட்டால் குறைஞ்சது 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் செத்து போவாங்க, அந்த மொத்த லொக்கேஷனும் நாசமாகும் அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த ஆள் இவன் அவ்வளோ ஒர்க்கும் இந்த சாலிட் பிரெயின் பிஹைண்டுமாங்கல்ல, அவன் பேர் மறந்து போச்சு எனக்கு. அந்த ஆள் அவ்வளோ ஒர்க்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி அந்த குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த குண்டை போட்டு முடிச்சு இத்தனை பேரை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த ஆள் என்ன சொல்கிறான், பகவத்கீதையில் இந்த மாதிரி சொல்லியிருக்குதுங்க, இது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லிடுது. அதனால நான் என்னுடைய கடமை, என்னுடைய நாட்டுக்காக நான் போராடணும், அதுக்காக கொல்லணும், அதனால நான் 10 லட்சம் பேரை கொன்னேன். ரொம்ப தெளிவாக அவன் பகவத்கீதையை கோட் பண்ணி அந்த ஆள் சொல்லியிருக்கிறான். அது இந்த 2 குண்டையும் போட்ட ஒரே ஆசாமி, மிகப்பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட். பட் what was he doing? He was quoting Bhagavad Gita for having killed 10 lakhs of people. Coming back, அடுத்தது சொல்லிட்டேன். ஒரு ட்ரையாக ஒரு ட்ராமா போயின்னு இருக்கோம், திடீர்னு பார்த்தா ஒரு 4 பேர் சிரிப்பாங்க, மிச்சம் 2 பேர் யோசிப்பானுங்க, ஒன்றுமே நடக்கலை எதுக்கிடா சிரிக்கிறான்னு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி 4 பேர் சிரிப்பானுங்க, கூட அந்த 2 பேர் சேர்ந்து சிரிப்பாங்க. எதுக்கு வம்பு, எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, நம்மளும் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு போவோம், இல்லைன்னா நம்மளை ஆடு மேன் அவுட்டுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு கூட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ட்ரெயினர் ரொம்ப தெளிவாக என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுவார். அந்த சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாருல, அந்த குரூப்பு கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுக்கு தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு, அதுக்கு பேர் விடாமுயற்சி, இல்லைன்னா இதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸு
அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க. அப்ராப்ரியேட் இமோஷன் அப்படிங்கிற மாதிரி, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு லெக்சர் ஒன்று அடிச்சிடுவானுங்க. வாட் இஸ் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி. we are going to test this, we are going to test your emotions ன்னு சொல்லுவாங்க, இல்லை we are going to test your intelligence ன்னு சொல்லுவாங்க, we are going to test your team behavior அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்தா இவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அந்த ஆளு அப்படின்னு தான் புரிஞ்சிச்சு. இல்லை டீமில் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால கூட இருக்கிறவன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாலும் ஒருத்தன் வேலையே செய்யலைன்னா கூட சரிதான் அவனை மன்னிச்சு விட்டு, ஆனால் நம்ம டீமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேணும்னே ஒருத்தன் அழிச்சாட்டியம் பண்ணுவான். ஒரு வேலையை நான் செய்ய முடியாது போடா அப்படின்றான். மற்றவங்கெல்லாம் தூக்கினா நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிடுவான், மற்றவங்கெல்லாம் இழுத்தா நான் இழுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். ஆனாலும் அவங்க கூட பண்ணுவாங்க. சரி அவனை மன்னிச்சு டாலரேட் பண்ணி டீமில் வச்சுக்குவோம். ஏன்னா இந்த டெஸ்ட் எதுக்குன்னா நம்ம டீம் எஃபர்ட் காட்டணும் அப்படின்றதுக்கு, நம்ம இந்த மாதிரி விலகி போகக்கூடாது அப்படின்ட்டு அது பண்ணுவாங்க. இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நம்ம லதா டீச்சர் மாதிரி யாரா கணக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சால்வே பண்ண முடியாது, அவங்களாலே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க, தனி கதை. ஏன்னா அது கொடுத்தா இவன் இன்டெலிஜென்ஸுக்கு டெஸ்ட் பண்ணுறானுங்க, எப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சி ஆகணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணினா இருப்போம். ஏன்னா நாங்கள் தான் பேர் சொல்லிட்டோம்ல, உன் இன்டெலிஜென்ட்டாக டெஸ்ட் பண்ணுறோம். பண்ணலன்னு வச்சுங்களேன், என் இன்டெலிஜென்ஸ் கம்மின்னு சொல்லிடுவான். அவன் எதிர்பார்க்குறான்ல, அப்போ என்ன பண்ணணும், எப்படியாவது உட்காந்து பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக அது சால்வே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு இந்த மாதிரி உங்களாம் கேட்பாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னுட்டு. அது மாதிரி டீம் ஒர்க்குக்கு இதுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்குள்ள எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்காக பரிவோடு கம்பேஷனோட நீங்கள் எம்பத்தியோட வந்துடுங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வச்சு சொல்லிட்டு, அப்புறமா காரில் கூட்டின்னு போவாங்க. வழியில் ஒரு இடத்துல டயர் பஞ்சர் ஆகி ஒரு கார் நின்று இருக்கும். இவன் முக்கியமான வேலையாக போயின்னு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டெஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, ஹெல்பிங் டெண்டன்சிக்காக நம்மளை கூட்டின்னு போகிறாங்க. எங்கேயோ போகிற வழியில் ஒரு ஃப்ளாட் டயரு, ஒரு ஆள் நிற்கிறாங்க, ஒரு ஆளோ பொம்பளையோ காரு பஞ்சரு நிற்கிறாங்க. நம்மளை வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி பின்னால் நடந்து போய் அந்த டயரை திருப்பி மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் டெஸ்ட்டே ஆரம்பிக்கல. இவனை பொறுத்த அளவில் ஹெல்பிங் டெண்டன்சி செக் பண்ணுறதுக்காக உன்னை நாங்கள் கூட்டின்னு போகிறோம் அப்படின்னு போகிறானுங்க. ஆனால் இதுதான் டெஸ்ட் அங்கே ஒன்றும் பண்ண கிடையாது. வழியில் நீ என்ன பண்ணுறா பார்க்கறது தான் டெஸ்ட்டு. இது உனக்கு தெரியாது. ஏன்னா கொண்டு போய் விட்டீங்க. ராபர்ட் ஆப்பன்ஹைமர், கரெக்டு, ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம், ஆப்பன்ஹைமர்னு பேர் அந்த ஆளுக்கு. சரியா, தேங்க்யூ. அதனால டெஸ்ட்டில் ஹெல்பிங் டெண்டன்சின்னு பேர் வச்சுட்டோம்னா நம்ம ஆள் ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னு யோசிப்பாரு. நார்மல் டைமாக இருந்ததுன்னா இதே மாதிரி இன்னொரு ஏரியா இருக்குது. ஒரு பெரிய பெரிய ஹைவேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் டயர் பங்க்சர், லேடி ஒருத்தங்க டயர் பங்க்சர் நிற்கிறாங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக மாற்ற தெரியல அப்படின்னு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது ஹைவேவாக இருந்தால் அத்தனை பேரும் அந்த ஃபுல் ஸ்பீடு 100லேயே போய்கிட்டு இருப்பான். இதுவே சின்ன ரோடு, நேரோ ரோடு, வில்லேஜ் ரோடு, ஆளே கிடையாது, நீங்கள் தான் காரில் போய் நிற்கிறீங்க, அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நிறுத்திட்டு பாவம் ஒரு ஆள், ஏன்னா நீங்கள் தான் வண்டியில் வந்துருக்கிறீங்க, வேறு ஆள் கிடையாது, ஈக்காக்கா கிடையாது, தனியாக ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறீங்க. இதுவே ஹைவேவாக இருந்ததுன்னா அதான் 100 கார் போதில்ல, வேற எவனா ஒருத்தர் நிறுத்துவான், நம்ம என்னத்துக்கு பிரேக் போடுவானே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்பவுமே பைஸ்டாண்டர் ஜெனோவிஸ்ன்னு இன்னொரு கேஸ் இருக்குது. GENOVESE, ஜெனோவிஸ் அப்படின்னு பேர் அந்த லேடிக்கு. அந்த லேடி வந்து ரோடில் நடந்து போகிறாங்க. அது ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடம். பக்கத்தில் ஒரு ஹைரைஸ் பில்டிங் இருக்குது. அதில் ஒரு 5-6 ஸ்டோரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மக்கள் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்கிற போது ஒருத்தன் வர்றான், போட்டு அடிக்கிறான், நல்லா நொறுக்குறான், கையில் இருக்கிறப்பா பர்ஸில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிறான். இவ கத்துறா, ஹெல்ப்னு கத்துறா. கிட்டத்தட்ட 32 பேர் பார்த்துருக்குறாங்க இதை. ரோட்டில் நடந்து போகிறவங்க, அந்த பக்கம் நடந்து போகிறவங்க, வண்டியில் மெதுவாக போகிறவங்க, வீட்டில் இருந்து ஜன்னல் வழியாக பார்க்குறவங்க. இவன் நிஜமாவே கத்துறா. இது எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது, கேஸ் ஸ்டடி எல்லாம் கிடையாது. இது அப்புறமா கேஸ் ஸ்டடின்னு டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஜெனுவைனாக ரியலாகவே நடந்த செய்தி. அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடித்து சித்திரவதை பண்ணி, நகையை பிடுங்கன்னா பிடிங்கன்னு போய் தொலை, இல்லைன்னா ஊட்டுட்டாவது போய் தொலை. இவன் நகையை எடுத்துக்கிட்டு அடிக்கிறான். இதை பார்த்துட்டு அத்தனை பேர் இருக்கிறாங்க. பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னு பேர். BY ஒரு ஐஃபனு, ஸ்டாண்டர், பைஸ்டாண்டர் எஃபெக்ட்னா வேடிக்கை பார்ப்பவர்கள், சுற்றி இருப்பவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். அத்தனை பேரும் யாரும் ஹெல்ப் பண்ணலையான்னு கேட்டா, யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம எதுக்கு போவானே அப்படின்னு விட்டாங்க. இதுவே ஆள் இல்லாத இடம்,
தனியாக ஒரு லேடி இருக்கிறா, ஒரு ஆள் திருட பார்க்குறான் அப்படின்னா இந்த ஒரு ஆள் இம்மீடியட்டாக ஹெல்ப்புக்கு வருவாங்க, வந்து காப்பாற்றுறது. வேற யாரும் இல்லைன்னா 100% ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையது, நான் இதை கண்டும் காணாமல் போக முடியாது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைச்சு உடனே ஹெல்ப்புக்கு வந்துடுவான். அது கூட இன்னும் ஒரு ஆள் இருந்தா இந்த எஃபெக்ட் சொன்ன மாதிரி 50-50, அதான் இவன் இருக்கிறானே அவன் பார்த்துக்குவான், அவன் இருக்கிறானே இவன் பார்த்துக்குவான் அப்படின்னு 2 பேரும் செய்ய மாட்டாங்க. 4 பேர் இருந்தால் அது 25% ஆயிரும், 10 பேர் இருந்தால் அது 10% ஆயிரும். எவ்வளவுக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு உதவியே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சைக்காலஜியில கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு ஆள் இருந்தா வேற வழி இல்லை, வேற யாருமே இல்லை, நான் பார்த்துக்கிட்டுலாம் போக முடியாது, நான் மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஐ வில் ஹெல்ப் தி அதர் பர்சன் அப்படின்ட்டு உடனே இறங்கி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால், ஒரு குரூப் இருக்குது, நீங்க ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் ஹெல்ப் வந்துருவாங்க உங்களுக்கு. இஃப் யூ ஆர் இன் டிஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, ஒன்று யாரோ ஒரு ஆளை நேராக கண்டுபிடிங்க, டே ப்ளூ ஷர்ட்டு வாடா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கூப்பிடுங்க. இல்லைன்னா டே இது கிரீன் சாரி உடனே ஒரு ஃபோன் அடிங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு ஆளை கையை காமிச்சு நீ இங்க வா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. எப்போ குரூப்ல நீங்க ஒரு ஆளை தனியா சிங்கிள் அவுட் பண்றீங்களோ உடனே நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆள் போக மாட்டான். ப்ளூ சாரின்னு சொன்னாலும் சரி, கிரீன் ஷர்ட்னு சொன்னாலும் சரி, ஏன்னா நீங்க தனியா சிங்கிள் அவுட் பண்ணி அந்த ஆளை கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களை ஒரு கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு ஆள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, இப்ப நான் விட்டுட்டு போலாமா வேணாமா, மற்றவங்க இருந்தா என்ன பண்ணுவேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் உங்களை ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். இயல்பா உங்களுக்கு என்ன தோணுதுன்னா அதான் அத்தனை பேர் இருக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஆனா இந்த மாதிரி நேரங்களில் நான் ஹெல்ப் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று கேளுங்க. மற்றவங்களை இக்னோர் பண்ணி நீங்க உங்களை தனியா செலக்டிவா சிங்கிள் அவுட் பண்ணி நீங்க ஒரு ஒரு 4 செகண்ட் யோசிச்சிங்கன்னா சரியான ஆன்சர் வந்துடும், ஹெல்ப் பண்ண போயிடுவீங்க. அப்புறம் வேல்யூ ஆஃப் பீயிங் an individual is as much as value of being part of a group. ஒரு குரூப்ல இருந்தீங்கன்னாலும் மரியாதை இருக்குது, நீங்க தனியா இருந்தீங்கன்னா ஒன்று மரியாதை இருக்குது. சில நேரங்களில் மற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரச்சனைகள் நடக்கிற இடங்கள்ல பொது இடங்கள்ல குரூப்ல இருந்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் இருந்தாலும் கூட உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க டிஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்கன்னா சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு ஆளுகிட்ட போலீஸை கூப்பிடுன்னு சொல்லுங்க, போன் அடிங்கன்னு சொல்லுங்க, சவுண்டு கூடுறான்னு சொல்லுங்க, வாடா பக்கத்துல அப்படின்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு ஆளை பார்த்து அவங்ககிட்ட கையை நீட்டி சிங்கிள் அவுட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நான் போக மாட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சில கேஸ் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வெளியில போய் மங்கீஸுக்கு போவோம். குரங்குகள்னா எல்லா விதமான குரங்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பான்சின்னு ஒன்று இருக்குது, போனோபோன்னு ஒன்று இருக்குது, மேனேப்னு ஒன்று இருக்குது, கொரில்லா அப்படின்னு ஒன்று இருக்குது, ரீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிறைய விதமான இருக்குது. எல்லாத்தையுமே பிரைமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், குரங்கிலிருந்து வந்தவன் மனிதன் அப்படிம்பாங்க. குரங்கு வந்து ஒரு ரோடு, அவ்வளோதான். எல்லாமே நம்ம சிங்கிள் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லேருந்து வந்தவங்க தான். பாக்டீரியா, அமீபா, பாரமீசியம், யூக்ளினா, ஹைட்ரான்னு சொல்கிறோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்ததில் நமக்கு முந்தின ஸ்டேஜில் குரங்கு இருந்தது. குரங்கு நம்மளை கிரியேட் பண்ணல, பாத்வேல குரங்கு இருந்தது. நிறைய வருஷம் பார்த்துனே வந்தோம் 100 பேர். அது 99வது இடத்துல குரங்கு இருந்தது, 100வது இடத்துல நான் இருக்கிறேன். நான் குரங்குலேருந்து வரல, குரங்கு வந்து ஒரு ட்ராக். எனக்கு முந்தையவர்கள் அவர்களை தவிர அவர்கள் என்னை உருவாக்கவில்லை. இந்த கிளாசிஃபிகேஷன் பல நேரங்களில் எவல்யூஷனில் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நாம் குரங்குலேருந்து வந்தோம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. குரங்கு நமக்கு முன்னால் இருந்தது, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் 1000, 10,000, லட்சம், மில்லியன் ஸ்பீசிஸ் இருந்திருக்குது. அந்த மில்லியன்ல ஒன்று குரங்கு, அது கொஞ்சம் முன்னால இருந்திருக்குது. அது ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட், தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மங்கீஸ் என்ன பண்ணுவாங்க, புதுசாக பிறந்த மங்கீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட வந்து பிரிச்சுருவாங்க. ஹாரி ஹார்லோ அப்படின்னு ஒருத்தர், HARRO, ஹாரி, HARLOW, ஹார்லோ அப்படின்னு ஒருத்தர். இவர் இந்த மங்கீஸோட நிறைய வளர்ந்துருக்க. இந்த மாதிரி அனிமல்ஸோட நிறைய வளர்ந்தவங்கலாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொரு நாள் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன், இன்னைக்கு மங்கியோட நிறுத்திக்குவோம். சரியா? ஹாரி ஹார்லோ என்ன பண்ணுறாரு, பிறந்த குட்டி மங்கீஸ் குழந்தைகளை ஒரு 4-5 எடுத்துக்கிறாரு. அப்புறமா அவங்கள வேற 2 கூண்டில் வச்சிடுறாரு. 2 கூண்டுக்கும் நடுவில் ஒரு ட்ராக் ஒன்று வச்சிடுறாரு. கூண்டுனா கம்பி இருக்கும், தெரியும், இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியும். இதில் அம்மா இல்லை. ஒரு கூண்டில் வந்து
அம்மா மாதிரி ஒரு கம்பி வலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அம்மா மாதிரி குரங்கு மாதிரி ஒன்று பண்ணிடுறாங்க. அதில் அம்மாவுக்கு நிப்பில் இருக்கிற இடத்துல இவங்க வந்து ஒரு இந்த ஸ்ட்ரா மாதிரி ஒரு ஓப்பனிங் ஒன்று வச்சிடுறாங்க. அது அது வழியாக பால் வரும். அப்போ இந்த குரங்கு பசிக்கிற போது இந்த குட்டி குரங்கு என்ன பண்ணும், அந்த வலை இருக்குது இல்லையா, வலையால் பின்னப்பட்ட இல்லை கம்பியால் உருவாக்கப்பட்ட அந்த மங்கியை போய் தொட்டு பிடிச்சி அதை தோல்லையோ இடுப்புலையோ நெஞ்சிலையோ அப்படி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உறிஞ்சிச்சுன்னா அதுக்கு பால் வரும். பால் குடிச்சிட்டு என்ன பண்ணோம், அது இந்த பக்கம் நகர்ந்து, இது ஒரு கேட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் நகர்ந்து இந்த பக்கம் இதே மாதிரி இன்னொரு மங்கி வச்சுருப்பாங்க, அதுவும் பொம்மை. ஆனால் அது நம்ம தலகாணியில் பண்ண மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னை கட்டிக்கிறதுக்கு வசதியாக இந்த டெடி பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த டெடி பேர் மாதிரி மங்கி இது, கிளாத் மங்கி. ஆனால் இதில் பால் வராது. இப்போ என்ன பண்ணோம், நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தைக்கு முக்கியமாக பால் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பசி தான் ரொம்ப முக்கியம். உணவு, உடை, உறையுள். முதல்ல உணவு, அப்புறம் உடை, அதுக்கப்புறம் உறையுள் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வர வச்சுக்கிறோம். இது ஆப்ரஹாம் மாஸ்லோ தொடங்கி எல்லா இடத்துலையும் ரோட்டி கப்படா மக்கானும்பாங்க, என்ன ஃபுட் ஷெல்டர் க்ளோதிங் அப்படிம்பாங்க. இது வந்து ரொம்ப கிளியராக எல்லா இடங்கள்லையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகம் பூரா இப்படி தான் ஆர்டர் சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த மங்கி என்ன பண்ணோம், எல்லா நேரமும் கிளாத் மங்கியோட தான் இருக்கும். என்ன எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் போய் அங்கே பாலை குடிச்சிட்டு திருப்பி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, 3வது கூண்டில் ஒன்றில் போட்டுருவாங்க. 3வது கூண்டுலேருந்து இது பேசேஜ் வழி இருக்குது சரியா. அந்த 3வது கூண்டில் இது பாட்டுக்கு நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு என்ன பண்ணுவாங்க, பயமுறுத்துற மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இந்த கூண்டுலேருந்து இது இந்த பக்கம் லெஃப்டில் போய் வயர் மங்கிக்கு போகலாம், ரைட்டில் போய் காட்டன் மங்கிக்கு போகலாம். ட்ராக்கு கிளியராக இருக்குது. இது பயமாக இருக்குது. பயமாக இருக்குதுன்னா அத்தனை மங்கியும் ஓடி போய் அந்த கிளாத் மங்கியை தான் கட்டிக்குமே தவிர அந்த பால் கொடுக்குற மங்கி கிட்ட போகாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உணவை விட அரவணைப்பு, அன்பு, பாசம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கட்லிங், CUDDLING, கட்லிங், ஹக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கட்லிங் ஹக்கிங் தான் அந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லி ஒரிஜினலாக கால் சைமன்டன் ஒரு ஆள் ஆங்காலஜிஸ்ட் ஆரம்பிச்சது. அதை மாடல் பண்ணி பேட்ச் ஆடம்ஸ், PATCH பேட்ச் ஆடம்ஸ், ADAMS ஆடம்ஸ்னு ஒரு டாக்டர் கதை ஒன்று உருவாக்குறாங்க. ஒரிஜினலாக எல்லாம் கால் சைமன்டன் பண்ணது. அதை வச்சு இங்கிலீஷ் படம், அதை வச்சு முன்னாபாய் MBBSனு ஹிந்தி படம், அதை வச்சு வசூல் ராஜா MBBSனு தமிழ் படம். அல்டிமேட்டாக என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இந்த டோஸ்ன்னு நிறைய இடங்களில் சொல்லிடுறேன். டோப்பமைனும், ஆக்சிடோசினும், செரோட்டோனினும், என்டார்ஃபினும், இது 4 வந்து இது எல்லாம் கட்டிப்பிடி வைத்தியத்தில் வர்றது, பாசிட்டிவ் எமோஷன்ஸில் வர்றது, ஹாப்பினஸில் வர்றது, லவ்வில் வர்றது, கட்டி பிடிச்சிக்கிறதுல வர்றது. அதனால் நீங்கள் ஒன்று இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு அரவணைப்பு தான் முக்கியமாக இருக்குதே தவிர பால் அல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால் காட்டன் மங்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கட்லிங், இந்த சமாச்சாரங்கள்லாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறமா போபோ டால் அப்படின்னு ஒரு டால். இது வந்து இதே மாதிரி டெடி பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூமு, அந்த ரூமில் 10 பசங்க இருப்பாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க. 5 பாய் 5 கேர்ள்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு ரேண்டம் ஒரு 2 பாய்ஸுக்கும் ரேண்டம் ஒரு 3 கேர்ள்ஸுக்கும் சாக்லேட் கொடுப்பானுங்க. வச்சு 5 பேர் கொடுக்க மாட்டானுங்க. ஏன்லாம் தெரியாது. இவனா வந்தான், திடீர்னு இதுக்கு சாக்லேட் கொடுத்தான், அதுக்கு சாக்லேட் கொடுத்தான், அதுக்கு கொடுத்தான், 5 பேரை விட்டான். இதுக்கு நடுவில் ஒரு ஆள் ஒன்று வருவார். அவர் ஒரு கையில் ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பார். அவர் வருவார். அந்த போபோ டால் அங்கே இருக்கும். போபோ டால் வந்து பெருசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 அடிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் அந்த ஆள் போபோ டாலை போட்டு அட்டின்னு தலையில் அடிச்சு, கழுத்தில் அடிச்சு, என்ன நெஞ்சில் அடிச்சு, வயிற்றில் அடிச்சு, கை காலை முட்டியெல்லாம் அடிச்சுட்டு அவன் போயிடுவான். ஏன் வந்தான்னு தெரியாது, ஏன் அந்த டெடி பேரை அடிச்சான்னு நமக்கு தெரியாது, அவன் போயிடுவான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த 5 பேருக்கு முட்டாய் கொடுத்தாங்க, 5 பேருக்கு முட்டாய் கொடுக்கல. இப்போ இந்த 10 பேரையும் கொண்டு போய் இன்னொரு ரூமில் வைப்பாங்க. அங்கே ஒரு போபோ டால் ஒன்று இருக்கும், அங்கேயும் ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும், ஆள் இருக்க மாட்டானுங்க. இந்த 5 பேர் முட்டாய் சாப்பிட்டவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அமைதியாக இருப்பாங்க. இந்த 5 பேர் முட்டாய் கொடுக்காம விட்டான் பாருங்க டீலில். ஏன்னா நமக்கு தெரியாது. அவனுக்கு மட்டும் கொடுத்தான் படுவாய், கொடுத்தா 10 பேருக்கு கொடு, இல்லைன்னா யாருக்கும் கொடுக்காத. அது எப்படி ஒரு 5 பேருக்கு கொடுப்பேன், 5 பேரை சிங்கிள் அவுட் பண்ணுவேன். டிஸ்கிரிமினேஷன் பேர். ஏன்னா ஒரு நியாய தர்மம் அறம்னு ஒன்று இருக்குது இல்லையா. அதனால இந்த அறம் பார்க்குறபோது இவனுக்கு கோபமாக வரும். இப்போ இவனுக்கு என்ன தோணும்னா, நம்மளை டீலில் விட்டானுங்க, இவங்களுக்கு கொடுத்துருக்குறானுங்க, என்ன பண்ணலாம், நாங்கள் போவோடால் ஆப்பிடுது. ஏற்கனவே ஒருத்தன் மாடல் பண்ணி காமிச்சிட்டான், அடிச்சிட்டான். ஸ்டிக்கு இப்போ இருக்குது, ஆள் இல்லை. இவங்க இந்த 5ல் ஏதோ 1ஓ 2ஓ எழுந்து போய் ஸ்டிக் எடுத்து படன்னு அடிச்சா மிச்சங்கிற 3 வந்து அதுங்களும் போட்டு அடிக்கும். ஒன்று உங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி, புரியுதா, ஒன்றுமே பண்ணல, யாருக்குமே சோறு போடலன்னா தட்ஸ் a different situation. Everyone is being treated equally, புரியுதா.
10 பேருக்கு முட்டாய் கொடுத்தாங்கன்னா எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் ஈக்குவலி. 5 பேருக்கு கொடுத்து 5 பேருக்கு கொடுக்கலைங்கிற போது 5 பேருக்கு கோவம் வருது, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் ஒருத்தன் அங்கே பொம்மை காமிச்சு அடிச்சு காமிச்சுட்டான். இப்போ நம்ம ஆங்கரை வெளியில காமிக்கிறதுக்கு ஒரு வழிவகை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த 5 குழந்தையும் போய் அடிக்காம, அது நார்மலா அந்த 5 குழந்தையும் சாதுவான குழந்தை, அடிக்காத குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் இதுக்கு முன்னால் துன்புறுத்தாத குழந்தை. ஆனா இப்போ அது துன்புறுத்துது. புரியுதா? இதே மாதிரி இன்னொரு ஆள், அவர் பேர் வந்து ஃப்ரான்ஸ் டி வால், FRANZ, ஃப்ரான்ஸ் DED வால் WAAL, WAAL, ஃப்ரான்ஸ் டி வால் அப்படின்னு பேரு. இவரும் மங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஆளு. எங்கேயும் நான் இங்கே ஏற்கனவே கோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 மங்கி கூண்டு, 2 மங்கி இருக்குது, உள்ளுக்குள்ள நிறைய கூழாங்கல் வச்சிருக்கிறாங்க. ஒரு 10 கூழாங்கல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் கம்பி, இதுவும் கம்பி அதுவும் கம்பி. இந்த எல்லாம் 2 மங்கியும் ஒன்று பார்க்கலாம். 2ம் இயல்பா இருக்குது. 2த்துக்கும் நார்மலா சாப்பாடு கொடுப்பானுங்க. ஓடின்னு இருக்கோம் 2 நாள். அப்புறமா 3ஆவது நாள் நம்ம ஃப்ரான்ஸ் டி வால் வருவாரு. வந்துட்டு அந்த லெஃப்ட்ல இருக்கிற மங்கி கிட்ட அந்த கூழாங்கல்லை எடுத்து எங்கையில கூடுன்னு கேட்பாரு. சரின்னு அது கூழாங்கல்லை எடுத்து கொடுக்கும். கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணுவாரு, கையில ஒரு குக்கும்பர் ஸ்லைஸ் வெட்டி வச்சிருப்பாரு, வெள்ளரிக்காய் ஸ்லைஸ். அந்த வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் ஒன்று கொடுப்பாரு. அது ரொம்ப ஹாப்பி. ஏதோ ஒன்று கேட்டாங்க, நம்ம ஒன்று பண்ணோம், நம்ம ஒன்று கொடுத்தாங்க, சரின்னு விட்டுருவாங்க. சரியா? இப்படி ஒரு 2-3 தடவை பண்ணுவாரு. ஒரு கூழாங்கல் கொடுன்னுவாரு, அது கூழாங்கல் கொடுக்கும், இவர் வெள்ளரிக்காய் கொடுப்பாரு, சரி ஹாப்பி. அப்புறமா என்ன பண்ணுவார், திருப்பி ஒரு 4 தடவை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வந்து ரைட் சைட்ல இருக்கிற மங்கி கிட்ட நீ ஒரு கூழாங்கல் கொடுன்னோன்னா அது கூழாங்கல் கொடுக்கும். கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கு ஒரு 10 திராட்சை அப்படியே கொத்தா எடுத்து இந்த ஆச்சு வச்சுக்கொண்டு கொடுத்துருவாரு. இப்போ இந்த மங்கி பாக்குது. அது மங்கி லாங்குவேஜில் குக்கும்பருக்கு வேல்யூ 1 ரூபாய், திராட்சைக்கு வேல்யூ 10 ரூபாய், 10 times மோர். இப்போ இது பார்க்குது, அது கொடு. சரி, திருப்பி இன்னொரு கூழாங்கல் கொடுன்னுவாரு. அந்த மங்கி இன்னொரு கூழாங்கல் கொடுக்கும். சரி, இன்னொரு 10 திராட்சை கொடுப்பாரு. இது பார்த்துனே இருக்குது. டேய், நேற்று வரைக்கும் எனக்கு வெள்ளரிக்காய் கொடுத்த, இதுக்கு மட்டும் போங்காட்டம், அதுவும் கூழாங்கல் தான் கொடுத்தது, அதுக்கு எப்படி நீ திராட்சை கொடுப்ப? அப்புறம் திருப்பி இந்த ஆள் வருவான், கூழாங்கல் கொடு அப்படின்னு லெஃப்ட்ல இருக்கிற மங்கி கேட்பான். இது என்ன பண்ண, சந்தோஷமா சரி திராட்சை வருமாக்கும் அப்படின்ட்டு எடுத்து கூழாங்கல் கொடுக்கும். கொடுத்த உடனே இவன் திருப்பியும் அந்த வெள்ளரிக்காய் கொடுப்பான். வெள்ளரிக்காய் எடுத்து அவன் மூஞ்சிலே அடிச்சான். செஞ்ச வேலைக்கு உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் இல்லை 10,000 சம்பளம் கொடுத்தாங்கன்னா நியாயம் சொல்லிடுவாங்க. ஏதோ நம்ம ஒரு வேலை செஞ்சோம், 10,000 சம்பளம் கொடுத்தா நம்ம வேலைக்கு இவ்வளவு தானே கொடுப்பான், எல்லாம் ஈக்குவல் ரைட்டுன்றாங்க. பக்கத்திலேயே ஒரு மாசம் கழிச்சு இன்னொருத்தனை ரெக்ரூட் பண்ணி அவனுக்கு 20,000 சம்பளம் கொடுத்து உங்களுக்கு கொடுக்குற அதே வேலை கொடுத்தவொடனே இவனுக்கு கோவம். ஒரிஜினலாக அவனுக்கு கோவமே வரல. 10,000 இஸ் குட் ஃபார் மீ, ஃபார் மை ஜாப், 10,000 இஸ் குட்னு அவன் செட்டில் ஆயிட்டான். நியாயமான வேலை, நியாயமாக கூட. பக்கத்துல இன்னொருத்தனுக்கு எப்படா பண்ணுவீங்க அப்படிங்கிற போது தான் இந்த discrimination is where all the problems emanate. Wherever you are discriminating, you are creating a problem. Wherever you are getting discriminated against, the society will have a problem. இந்த டிஸ்கிரிமினேஷனை நிறுத்தாம ஆணோ பெண்ணோ பெரியவங்களோ சின்னவங்களோ, அது ஒர்க்கரோ கிளார்க்கோ இல்லை ஆஃபீஸரோ சிஇஓவோ, அவங்கள எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சிடும். அப்புறம் டோக்கன் இக்கானமின்னு சைக்காலஜியில் ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட்டு பல நேரங்களில் பேரண்டிங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. குழந்தை நீங்கள் சொல்கிற காரியத்தை பண்ணுச்சா, காலையில் எழுந்த உடனே போர்வையை மடித்து வச்சுதா, பாயை சுருட்டி வச்சுதா, சொன்ன உடனே எழுந்துச்சா, எழுந்த உடனே பல் தேய்ச்சிச்சா, பல் தேய்ச்ச உடனே காஃபி கொடுத்தோம்னா காஃபியோ போன்விட்டா கொடுத்தா சாப்பிடுச்சா, எல்லாம் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ரேங்க் வச்சு நீ 10 காரியம் பண்ணிக்கிற, இந்தா உனக்கு ஒரு ஸ்டார், கோல்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா ஒரு அட்டை ஒன்று வச்சு அது பேரில் கோல்டு ஸ்டார் ஒட்டிடுவாங்க. இந்த கோல்டு ஸ்டார் வந்து நீங்கள் 5 கலெக்ட் பண்ணிட்டேன்னா இல்லை 10 கலெக்ட் பண்ணிட்டேன்னா ஒரு வாரத்தில் நான் உனக்கு சண்டே அன்னைக்கு இது கொடுப்பேனா, உன்னை சினிமாவுக்கு கூட்டின்னு போவேனா அப்படின்னு என்ன ஒன்று சொல்லிடுவாங்க. இந்த குழந்தை அதுக்காக அம்மா என்ன எதிர்பார்க்குறா, அப்பா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி 10 ஸ்டார் வர்ற மாதிரி பண்ணி, அம்மா 10 ஸ்டார் வந்துச்சு, இந்தா என்ன சினிமாவுக்கு கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டோக்கன் இக்கானமி. இது ஷேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். கிராஜுவலாக ஷேப் பண்ணினே வர்றோம். இந்த பென்சிலை திருகி ஷேப் பண்ணி ஷார்ப்பன் ஆக்குறோம்ல, அது மாதிரி கிராஜுவலாக ஷேப் பண்ணினே வர்றோம். குழந்தைய நல்ல பிஹேவியர் சொல்லிக் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணணும். எப்போ அது முரண்டு பிடிக்குதோ, சண்டை போடுதோ, தம்பியை போட்டு அடிக்குதோ, அப்போ ஒரு ஸ்டாரை எடுத்துருவோம். அப்படின்னா ஐயோ ஸ்டார் போயிடுச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லவனா மாறுவது எப்படி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பார்க்குற இடங்கள்ல குரங்குக்கு இந்த மாதிரி கொடுக்குறானுங்க. குரங்கு கையில் ஸ்டார்ஸ் உங்களுக்கு கொடுப்போம், இந்த ஸ்டார்ஸ் நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தண்ணி இருக்குது,
அங்கே பக்கத்தில் சாக்லேட் இருக்குது, அங்கே பக்கத்தில் ஐஸ்கிரீம் இருக்குது, பர்கர்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒன்று 4-5 ஐட்டம் எல்லாம் குரங்கு பிடிச்ச ஐட்டம். ஒன்றுத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி, ஒன்றுக்கு வேல்யூ கம்மி. இந்த இதுக்கு டீச் பண்ணிடுவானுங்க. நீ நல்ல காரியம் பண்ணால் உனக்கு இது கொடுப்போம், நீ இது திருப்பி கொடுத்தோன்னா நாங்கள் அது கொடுப்போம், 5 கொடுத்தா ஐஸ்கிரீம் கொடுப்போம், 2 கொடுத்தா 1 கொடுத்தா தண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இது டீச் பண்ணி முடிச்சு 10 மங்கி இருக்குது, 10க்கும் டீச் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு வாரம் ஓடுது, அதுவும் கலெக்ட் பண்ணினே இருக்குது. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, சண்டே அன்னைக்கு இது வந்து எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமாக்குன்னு பார்த்தா இதுங்க குறுக்கில் 2-3 நாளில் கண்டுபிடிச்சிரும். இதுக்கு வேல்யூ 1, இது 1ன்னா தண்ணி தான் கொடுப்பான், இதுக்கு வேல்யூ 3ன்னா சாக்லேட் கொடுப்பாங்க, இதுக்கு வேல்யூ 5 சேர்த்து கொடுத்தோம்னா நமக்கு ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இதுங்க என்ன பண்ணும், இதுங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. எதுக்கு தண்ணி வேணுமோ அது ஒரு டோக்கனை கொடுத்து அது வேணும் மாற்றிக்குது. எதுக்கு எக்ஸ்ட்ரா வேண்டி இருக்குதோ 5 வேண்டி இருக்குதோ அது மங்கி ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணி குட் ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டு வாங்கி they understand the value of the token, they understand how they can exchange, they understand what do they want, they understand what do I need to give in order to get what I want. அவ்வளவும் அதுவே கண்டுபிடிச்சி இது ஒன்று கூட இவன் மனுஷன் சொல்லி கொடுக்கல. இவன் சொன்னது இது பேர் டோக்கன், இது கொடுத்தா நான் இதை கொடுப்பேன், இதுக்கு வேல்யூ இத்தனை கொடுத்தா இது கொடுப்பேன், இத்தனை கொடுத்தா இது கொடுப்பேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இவன் சொல்லி கொடுத்தான். அது என்ன பண்ணுது, அதுக்கு என்ன வேணுமோ, ஒன்றுக்கு வந்து பர்கர் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாட் டாக் ஏதோ சம்சா பிடிக்குது, இன்னொன்றுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குது. அப்போ தே ஸ்டார்டட் எக்ஸ்சேஞ்சிங் among themselves. அதுக்கு எக்கானமி புரியுது, வேல்யூ புரியுது, டோக்கன் புரியுது, எதுக்கு எவ்வளோன்னு தெரியுது, யார்கிட்ட எது இருக்குதுன்னு தெரியுது, யார்கிட்ட எப்படி பேசி நம்ம கலெக்ட் பண்ணணும்னு தெரியுது. அதெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுங்க வேணுங்கிறத பண்ணுது. இவ்வளவு தூரம் இதுங்க இன்டெலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும், டோக்கனை புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்டே எதிர்பார்க்காத ஒரு செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோகோன்னு நினைக்கிற ஒரு கொரில்லா மாதிரி ஒன்று, அதுக்கு வந்து லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க. நாம் நினைக்கிறோம் நமக்கு குழந்தைக்கு தான் முடியும், ஆம்பளை மனுஷனுக்கு தான் தெரியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். குழந்தைக்கு சிம்பிள் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த சிம்பிளுக்கு ஏன்னு பேர், இந்த சிம்பிளுக்கு பின்னு பேர், இந்த சிம்பிளுக்கு சாக்லேட்டுன்னு பேர், இந்த சிம்பிளுக்கு என் அம்மான்னு பேர், இந்த சிம்பிளுக்கு அப்பான்னு பேர், எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அதால் 1000 சிம்பிளை புரிஞ்சுக்க முடியுது ஒரு பீரியட் டைம், ஒரு நாள் 2 நாளில். ஒரு பீரியட் டைம் மேபி 10 years, 10 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ அவங்க ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாங்க, அது கற்றுக்குது. அதுக்கப்புறமா நீ ஏன் காட்டில் தனியாக இருந்த அப்படின்னு அது கேள்வி கேட்டால், இந்த காட்டில் இருந்தால் பிடிச்சிட்டு வந்தாங்க, தனியாக குழந்தை கஷ்டப்படுது. அது சொல்லுது, இது அம்மா தலை, இது கல், ஒருத்தன் அடித்து உடைச்சிட்டான், அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு இட் கிரியேட்ஸ் அ சென்டென்ஸ். அம்மா சொல்லுது, அம்மா தலை சொல்லுது, கல் பாறாங்கல் சொல்லுது, அடித்து கொண்டுட்டாங்க எங்கள் அம்மாவை அப்படின்னு அது சொல்லுது எக்ஸ்பிரஷன். கோகோ வாஸ் ஏபிள் டு கிரியேட் அ சென்டென்ஸ். அப்புறம் நாம் எதோ சொல்லி கொடுத்துட்டு நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு மங்கி பதில் சொல்லுமாக்கும் நாம் நினச்சிருக்கிறோம். அது போர் அடிக்குது, வா உட்கார் நம்ம பேசின்னு இருக்கலாம்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் அ கன்வர்சேஷன். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா இருந்தாருன்னு ஆரம்பிக்கிற மாதிரி அது இட் ஸ்டார்ட்ஸ் அ கன்வர்சேஷன். நீங்கள் எப்போ அதுக்கு சிம்பிள் சொல்லி கொடுத்தீங்களோ, எப்போ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ, இட் ஸ்டார்ட்ஸ் கிரியேட்டிங் வேர்ட்ஸ் பை இட் செல்ஃப், சென்டென்ஸ் பை கப்ளிங் வேர்ட்ஸ். ஒரு 3 வார்த்தை 4 வார்த்தையை ஒன்றா கிளப் பண்ணி அந்த சென்டென்ஸுக்கு ஒரு மீனிங்கை கிரியேட் பண்ணி அந்த மீனிங்கை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு இட் இனிஷியேட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அ கன்வர்சேஷன். பேச ஆரம்பிக்குது. நாம் நினைக்கிறோம் குரங்குக்கு பேசவே தெரியாது, அதுக்கு அறிவே இல்லை, அது வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கு, சர்வைவல் ஓரியன்டு அப்படின்னு நாம் நினச்சின்னு இருக்கிறோம். அதுக்கும் காக்னைட்டிவ் எபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம்னு ஒன்று இருக்குது. மனுஷன் என்ன சொல்கிறான்னு தெரியுது, அது இணைப்பது எப்படின்னு தெரியுது, இணைப்பதன் மூலமாக எனக்கு ஒரு விஷயத்த அவனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு புரியுது. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லவும் இதுவாக ஆரம்பிக்குது அப்படின்னு கற்றுக்கணும். அதனால் ப்ரைமேட்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த குரங்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மனுஷனை குரங்குன்னு சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு குரங்கு நம்மளை விட ஜாஸ்தி இன்டெலிஜென்ஸு. ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு அது இவ்வளோ பண்ணுது. நமக்கு யாராலும் கொடுத்துக்கிறானுங்க, நம்ம என்னவோ 35-40 மார்க் வாங்கி தான் பாஸ் பண்ணினுக்கிறோம். அதுக்கு அது இருக்கிற பிரெயின் கெப்பாசிட்டியும் அதனுடைய நேச்சருக்கும் அது எக்கச்சக்கமாக வேலை பார்த்து இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்குது. அந்த மாதிரி பார்க்குற போது மனிதர்களை விட பல மடங்கு குரங்குகள் முயற்சி செய்கின்றன, கற்றுக்கொள்ளுகின்றன. அதுவும் நமக்கு புரியணும். அதுக்கு நமக்கு முன்னால அப்படின்னு சொல்லாத நிறுத்திட்டு அதுங்களாம் அறிவாளி நினச்சிட்டு பார்க்கறது நல்லது. இந்த இடத்தில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
கைதட்டலாம். அருமை சார், பல ஏரியா சொன்னீங்க. எவல்யூஷன் பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த குரங்கு பத்தி. இந்த டீடைல் வந்து சேப்பியன்ஸ்ல யுவல் நோவா ஹராரி கிளியரா சொல்லியிருப்பாரு. அதையும் நம்ம இங்க பேசியிருக்கோம். அந்த டீடைல்ஸ் அப்பவே நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். வந்து இது வந்து நம்மளோட ஸ்பீசிஸ் வந்து எங்க இருந்து வந்தது, எப்படி வந்தது, டீட்டெயில்டா இருக்கு. அது டாக்கு நம்ம அதை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் விளங்கும்னு நினைக்கிறேன் நான் ஷேப்பியன்ஸ் பத்தி. நேத்திக்கு சதீஷ் பேசும்போது கூட நம்ம இதுல வந்து உங்களோட அந்த சேப்பியன்ஸும் ஹோமோடியஸ் பத்தியும் பேசினாரு. அந்த இருக்கிறதுலயே எங்கெங்கே தேடி பார்த்துட்டு அந்த வீடியோங்கள்ல நம்ம வீடியோ தான் நம்ம நல்லா இருந்தது அப்படின்றத அன்னைக்கு சதீஷ் சொன்னாரு. அது பாராட்டு மகிழ்ச்சி. அருமை. நல்ல நிறைய செய்திகள் குரங்குகளை பத்தி இப்ப நிறைய விஷயங்கள். இனிமேல் குரங்குங்க பார்க்கும்போது நமக்கெல்லாம் வந்து வேற மாதிரி வரும், என்ன வரும். அந்த நேரத்துல ராமசாரம் கொஞ்சம் வந்து போவாருங்க. மகிழ்ச்சி. பேசலாம் வாங்க. பசங்க பேசுறீங்களா? பேசுறேன் சார். வாங்க வாங்க வாங்க. ராம் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல வந்து நீங்கள் வந்து இந்த குரூப் சைக்காலஜி மாதிரி தான் கொஞ்சம் கொண்டு வந்தீங்க. அந்த குரூப் சைக்காலஜி எப்படி அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு இராணுவ வீரரோ ஒரு காவல்காரரோ அவர் இந்த யூனிஃபார்ம் போட்டோடனே அவருக்கு அந்த இது வந்துடுது, அந்த மிடுக்கு இதெல்லாம் வந்துடுது இல்லை? அதே மாதிரி தான் நீங்கள் என்ன யூனிஃபார்ம், இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி இல்லை வந்து அந்த டாக்டர்ஸ் அந்த ஸ்க்ரப் போட்ட உடனேயே அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளே வந்துடுது. ஏன்னா அது வந்து யூ ரெப்ரசன்ட் சம் மெடிக்கல் ஃபீல்ட், கம்பேஷனேட்டாக இருக்கணும், பட் ஆனால் அதே சமயம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிற அந்த புரிதல் வர்றதுனால தான் அப்புறம் யூ ரெப்ரசன்ட் அ காலேஜ் ஆர் அ பிளேஸ். அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடையே தான் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஏன் அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ தனியாக இல்லை, நீ வந்து யூ பிலாங் டு சம்வேர். அந்த அந்த இன்ஸ்டிடியூஷன் பேரை நீ காப்பாற்றணும். இதெல்லாம் நம்ம சொல்லித்தான் அப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டு, எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது இன்னொரு நாள் சொல்கிறேன். அந்த போட்டு அந்த ட்ரெஸ் கோட் வயலேஷன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேஷுவல் ட்ரெஸ் போட்டு வர முடியாது, அவங்களுக்குன்னு இருக்கிற ஸ்க்ரப்ஸ் தான் போட்டு வரணும். ஏன்னா வந்து அது கண்டாமினேட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து துவைச்சிடலாம். நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ரெகுலர் க்ளோத்ஸ் போய் அது கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து நிறைய இன்சிஸ்ட் பண்ணுவோம் அதை. அது மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. அப்புறம் வந்து இந்த முதல்ல இதில் ஆரம்பிச்சிடுறேன். ஓப்பன்ஹைமர் வந்து அவர் வந்து பகவத்கீதையை நீங்கள் சொன்னாப்புல கோட் பண்ணலை. அவர் வந்து அவரோட கோட்டை தான் நான் ஃபஸ்ட்டு என்னோட நியூக்ளியர் மெடிசன் லெக்சரில் ஃபஸ்ட்டு கோட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலி ஹி வாஸ் அகெயின்ஸ்ட் ஆட்டம் பாம். அவரும் ஐன்ஸ்டைனும் சேர்ந்து தான் பண்ணாங்க. அவரை பற்றி மோசமான ஒரு மூவி வந்திருக்கு, அது சரியான மூவி கிடையாது. அவர் சொன்னது வந்து இப்போ எக்ஸாக்டாக நான் எழுதி வச்சிருக்கிறேன். அது வந்து என்ன சொன்னார்னா, இஃப் த ரேடியன்ஸ் ஆஃப் 1000 sun were to burst at once into the sky, atom bomb, இது ஒரு சமயம் அப்படி வெடிச்சதுன்னா, it will be like a radiance of 1000 suns. That would be like a splendor of the mighty one. அது ரொம்ப ஸ்ப்ளெண்டர் ஸ்பெக்டாகுலராக இருக்கும். ஆனால் ஐ எம் பிகம் டெத். அதான் அவர் சொல்கிறேன். நான் அது நல்லா இருக்கும், பட் வந்து அது வந்து என்ன, அது நிஜமாக நல்ல ஸ்ப்ளெண்டர் கிடையாது. தட் இஸ் டெத். ஓகே, ஐ எம் பிகம் டெத், தி ஷேட்டரர் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ். இது வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் அவர். இதை தான் அது கரெக்டான கோட், அதுதான். ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன். அது பகவத்கீதையா கோட் பண்ணா கூட இந்த கோட் தான் அவர் வந்து ஏதோ ஒரு நெட்ல பார்த்து தான் எடுத்தது, இது நானா சொல்லல. இல்ல நெட்ல பார்த்தா நான் புக் வச்சிருக்கிறேன், ஓப்பன்ஹைமர் புக் வச்சிருக்கிறேன். ஸோ அதில் தான் அவர் சொல்றாரு இது முழு கோட்டும் இதுதான். அது அந்த ஸ்ப்ளெண்டர், அது வந்து ஐ பிகம் டெத்தை மட்டும் போடுறாங்க அவங்க. முழு கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டம் பாம்ங்கிறது அது டெஸ்ட்ரக்டிவ், அது ஸ்ப்ளெண்டிடாக இருக்கும். அது க்ளவுடு மேலே வந்து அவ்வளோ லைட் இருக்கும், பட் ஆனால் அது டெத்து அப்படிங்கிறார் அவர். நிஜமாவே அவர் அப்போஸ் பண்ணது ஆட்டம் பாம்பை வேண்டான்னு.
அவர் சான்ஸ்கிரிட் படிச்சு பகவத்கீதை ஃபுல்லா படிச்சுட்டு அதை ஒர்க் பண்ணிருக்கிறாரு. இருக்கலாங்க சார். இந்த இந்த பர்ட்டிகுலர் இதில் வந்து அவர் சொல்றது வந்து என்னன்னா, இது ஆட்டம் பாம் யூஸ் பண்ணாதீங்கங்கிற கோட்டில் தான் அவர் சொல்றாரு. இந்த ஆட்டம் பாம் இஸ் டெட்லி, இது டெஸ்ட்ரக்டிவ், இது அழகா இருக்காப்புல இருக்கு, பட் இட் இஸ் ஐரானிக்கல், இட் பிரிங்ஸ் டெத் அப்படிங்கிறாரு அதில். அதுக்கப்புறம் வந்து சாரி, நீங்கள் ப்ரைமேட்ஸை பற்றி சொல்லும்போது ஜேன் குடால் கட்டாயமே அவங்க ஆமா, நிறைய பெரிய லேடி. அவங்க இறந்துட்டாங்க தெரியுமா? அவங்க ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அப்போ அவங்கள பற்றி லைஃப்பை பற்றி டிவியில் போட்டுட்டே இருந்தாங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எப்படி கொரில்லாக்கு வந்து கம்பேஷன் வேணும்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப உண்மை. டெக்ஸஸில் வந்து ஒரு கொரில்லா பிறந்துச்சு போன வருஷம். அதுக்கு பேர் ஜமீலான்னு பேர் வச்சாங்க. அந்த கொரில்லா பிறந்த அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அந்த கொரில்லா அம்மாவுக்கு. ஸோ அந்த அம்மாவால் கேர் பண்ண முடியல. இதை எடுத்துட்டு கிளீவ்லண்ட் ஜூக்கு கொண்டு போயிட்டாங்க. கிளீவ்லண்ட் ஜூ கொண்டு போய் அங்கே தான் வளருது. இப்போ அங்கே வந்து இன்னொரு ஒரு அம்மா கிட்ட அது வளருது. ஏன்னா அந்த அம்மாவோட அஃபெக்ஷன் இல்லாட்டி அது நல்லா வளராது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அங்கே வளர வச்சு அங்கே தான் இருக்கு இப்போ. அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரனுக்கு வந்து இந்த சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களும் இதே தான். சைல்ட்ஹுட்லேருந்தே இந்த க்ரௌட் சைக்காலஜி வந்துடுது அவங்களுக்கு. இப்போ என்னோட பேரன் என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து 2-3 குழந்தைங்க வந்திருக்கு. மற்ற குழந்தைங்கள்லாம் சுவத்தில் கிறுக்கி இருக்கு, இவனும் நல்லா கிறுக்கி வச்சுட்டான் எல்லா இடத்துலையும். அது மட்டும் ஒழுங்காக இருந்த பையன் அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் கிறுக்கி வச்சாச்சு. என் மருமக போய் திட்டுது எல்லாரையும் வாங்கி, யார் ஒன்று இப்படி பார்த்தா நீ தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கான் போல் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டோன்னே ஐம் டைம் அவுட் ஃபார் 1 day, ஐ cannot go into my room anymore, I have to stay in the basement அப்படிலாம் சொன்னான். டைம் அவுட் கொடுத்துட்டாங்க அவனுக்கு ஒரு நாளைக்கு. ஸோ அது அவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சொல்லணுன்னு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றவங்க பேசிட்டு ஏதாவது பாயிண்ட்ஸ் தான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி மேடம். நாராயணன் சார் வாங்க. அதாவது இந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்ததுங்கிறதுல வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னதுல ஒரு சின்ன டவுட் இருந்தது. நான் சரியா கேட்கலையா அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு தடவை கொஞ்சம் சொல்லுங்க சார். நிஜமாவே அது நமக்கு முன்னால அது இருந்தது. நமக்கு முன்னால 1 லட்சம் 10 லட்சம் இருக்குது ஸ்பீசிஸ். முன்னால இது இருந்ததுங்கிறத தவிர நாம குரங்கு நம்மளை உருவாக்குச்சு, குரங்குல இருந்து நாம வந்தோம் அப்படிங்கிற சென்டென்ஸ் தப்பு. 100 கிலோமீட்டர் வர்றீங்க, 99 கிலோமீட்டர் வந்துட்டீங்க, கடைசி 1 கிலோமீட்டர் நீங்க ஒரு ஆள் பார்த்தீங்க, இந்த ஆள் தான் உங்களுக்கு லீடு கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்லை. நீங்க ஏற்கனவே 99 வந்திருக்குது. ஒவ்வொரு ஸ்பீசிஸா வளர்ந்து 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 வந்திருக்குது. 99வது இடத்துல என்ன குரங்கு இருந்தது, 100வது இடத்துல நீங்க இருக்கிறீங்க. குரங்குல இருந்து நீங்க வரல, உங்களுக்கு முன்னால குரங்குங்கிறது மட்டும்தான் உண்மை. இல்லை கரெக்ட். இன்னொரு இதுல கருத்து என்ன கேள்விப்பட்டேன்னா, குரங்குல மனுஷன் வந்தாலும் இப்போ எப்படி குரங்கு இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்ல அது ஏன் இன்னும் வைரஸ் எல்லாம் இருக்குது, பாக்டீரியா எல்லாம் இருக்குது, இல்ல அதான் கொசுவெல்லாம் இருக்குதானே செய்யுது. எதுவும் போல சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். எது இருக்குதோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், கோடிக்கணக்கான வருஷமா எல்லாம் இருக்குது. கர்மபூச்சி எல்லாம் இருக்குதான் செய்யுது. மற்றபடி குரங்கு செத்தாதான் நாம வரணும்னு கணக்கெல்லாம் கிடையாது. எல்லாமும் இருக்கும், நாமும் இருப்போம். இல்லை முகேஷ் சைக்காலஜி நமக்கு நம்ம இந்த மாதிரி ஆங்கிளில் திங்க் பண்ணலையே ஒழிய, பட் நம்மளும் அது கூட தான் போயிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாஸ் சைக்காலஜியில் தான் நம்மளும் வளர்ந்து வந்திருக்கோம். அதில் மறுப்பே கிடையாது. இப்பவும் பல நேரங்களில் வந்து அது மாஸ் சைக்காலஜியில் போகிறோம், பட் நாட் ஆல்வேஸ். ஒன்ஸ் கொஞ்சம் பக்குவம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விலகிடுறோம் நம்ம. எனக்கோ ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் வந்து ஐ ரியலி ரிலீஸ்ட். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். ஆமா, வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது சார். நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி நானும் அப்படிதான் ஒண்ணு நீங்க சொல்ல யோசினே வந்தேன். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது பக்கத்து வீட்டுல கோலம் போட்டு அதே மாதிரி நம்ம போடணும்னு நினைப்போம். அவங்க ட்ரெஸ் பண்ண மாதிரியே நம்ம வாங்கணும் நினைச்சிட்டு, பாவாடை சட்டை போட்டா அதே மாதிரி, சுடிதார் போட்டா அதே மாதிரி, ஒரு காதுல ஒரு ஸ்டெட் வாங்கினா அதே மாதிரி நம்மளும் போடணும். அது அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டோம், நமக்கு தெரியாதையே அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சுன்னு வந்தேன். நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப யாருன்னா ஒருத்தர் அடிபட்டா கூட மக்கள் தூரம் நின்று நம்மளுக்கு என்ன வேணும்னு வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப வேடிக்கை பாக்குறதுல சார், செல்போன் வச்சு எல்லாரும் போட்டோ பிடிக்கிறாங்க சார். ஒரே மாதிரியே எல்லாருமே போட்டோ பிடிக்கிறாங்க. நான் அதை நிறைய முறை பாக்குறேன். சர்ச்சுக்கு போனா கூட, நான் சர்ச்சில் மாஸ் நடக்கும் போது அத கூட மக்கள் என்ன பண்றாங்க, இப்ப எங்க சர்ச்சில எல்லாம் இப்ப
கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வரா மாதிரி பண்ணுவாங்க. இவங்க மக்கள் எல்லாம் அந்த நேரத்துல அந்த கடவுளுக்கு பிரார்த்திக்கிறதை விட்டுட்டு எல்லாம் போட்டோ தான் எடுக்கிறாங்க சார். எல்லாரும் செய்யறாங்க, டிட்டவா செய்யறாங்க. இது நிறைய நடக்குது. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நம்மளோட. ஆனா இந்த இந்த மாஸ் சைக்காலஜியால தான் நம்ம மனித ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு வளர்ச்சிக்கும் அதுதானே சார் முக்கியமா இருந்திருக்கும். ஒருத்தர் பாக்குறத பார்த்து ஒருத்தர் செஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் இதை கண்டுபிடிச்சா நம்ம வேற எதுனா வேற கண்டுபிடிக்கணும், அதுல வேற எதுனா டெக்னாலஜி நம்ம அட்வான்ஸா பண்ணணும்ட்டு ஒண்ணும் பண்ணதும் இந்த சைக்காலஜியால தானே சார் வந்திருக்கோம். அதுவும் நான் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ. பிளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பிளஸ் நிறைய இடத்துல சொல்லிடுறாங்க, இந்த ஆங்கிள் தெரியாது, அது தெரியணும். ஒன்ன பார்த்து ஒண்ணு செய்யறது ஒரு வெர்ஷன்ல இருந்து இன்னொரு வெர்ஷன் அப்டேஷன் தான். அது மாஸ் சைக்காலஜி கிடையாது. ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், அதுக்கு அடுத்த வெர்ஷன் எப்படி வரும் அப்படின்றது நம்ம சிந்திக்கும் போது அடுத்தது பிளைட் கண்டுபிடிக்கும் போது பிளைட் 20 அடி தான் மேல போச்சு. இன்னைக்கு நம்ம எங்கேயோ போறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர்றதுன்றது வேற. அது மாஸ் சைக்காலஜில வராது. அது கிரியேட்டிவிட்டி, அவங்களோட திங்கிங், அவங்களோட எக்ஸிகியூஷன் தான் வரும். ஓகே, ரைட். வாங்க. இன்னும் 2 பாயிண்ட் மாலதி சொன்னதுல இருந்து ஆட் ஆன் சொல்லிடுறேன். இது லேடி டயானா ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. இறக்கல, இன்னமும் குற்றுயிரும் கொலையுறும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க காரு அடிபட்டதுல உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உயிர் இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இந்த இவங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க கேமரால போட்டோ எடுத்தானுங்க. அது ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கணும். அதுதான் அடிப்படை தனி மனித அறம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோ எடுத்தானுங்க. அல்டிமேட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஃபோட்டோ எடுத்த 10 பேரையும் கண்டுபிடிச்சி ஜெயிலில் தான் தூக்கி போட்டுச்சு. நான் என்னங்க ஃபோட்டோ எடுத்ததுல என்னங்க தப்பு அப்படின்னு கேட்பாங்க இவங்க. நீ ஹெல்ப் பண்ணாமல் நீ ஃபோட்டோ எடுத்தது தப்பு. நீ ஹெல்ப் பண்ணி போயிருந்தா பொழைச்சா கூட பொழைச்சிருப்பா, எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ எடுக்க வேண்டிய ஆக்ஷன் ஒரு தனி மனிதன் நீ எடுக்கலை. அந்த 10 ஃபோட்டோகிராஃபரையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த மார்கழி மாதம் வருது. இதில் ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருப்போம்ல, நம்ம 2 வீடு 4 வீடு ஒன்றா அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம்ல. அப்போது இவங்க வீட்லேயும் கோலம் போடலாம், அவங்க வீட்லேயும் கோலம் போடலாம். இந்த பக்கம் ஒரு 4 அடி, அந்த பக்கம் 4 அடி, இல்லை 5 அடி 5 அடி 10 அடி இருக்கும் இல்லையா. இவங்க என்ன பண்ணோம், எழுதப்படாத விதி, நடுவில் ஒரு கோடு இருக்குது. என் வீட்டு முன்னால் நான் கோலம் போட்டுக்கிறேன், உன் வீட்டு முன்னால் நீ கோலம் போட்டுக்கோன்னுட்டு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லேடிஸு மார்கழி 1ஆம் தேதி பிறந்த உடனே மொத்தத்துக்குமா சேர்த்து இதே லேடி 10 அடிக்கும் சேர்த்து ஒரு கோலம் போட்டுருவா 6 மணிக்கு. இவ எழுத்த ஓட்டி பகாரி பார்த்துருவா, நம்ம ஏரியால கோலம் போட்டா இப்போ கோலத்தை அழிக்க கூடாது, ஏன்னா சாமி சமசாரம், சரியா. ஆனா கோபமா வருது. இவன் என்ன பண்ணுவான், 5 மணிக்கு எழுந்து இவன் 10 அடிக்கு இவ கோலம் போடுவான். எது ரைட் எது தப்பு இல்லை. ஆனா நம்ம ஆளு அதை விட நான் பண்ணியே ஆவேன். வேற காசு எடுத்தா ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டுடலாம். கோலம் போட்டா நீங்க எப்படி சண்டை போட முடியும்? சரி, நீங்க சொன்ன உதாரணங்களும் ஒரு சின்ன வீடியோ போட்டுறேன், எல்லாரும் பார்த்துங்க. 2 மினிட் வீடியோ. போன வீடியோவா சார்? Let me through. Double pepperoni. Keep the change. Touch me, I kill you, man.
அருமை சார், அருமை சார். வாங்க சார், பேசுங்க சார், சிவகுமார் சார். சூப்பர் சூப்பர் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். சூப்பர் சார், ராமு சார். ஒரு 10 வழக்கா சொல்லிருப்பீங்க, 10 கேஸ்ல பண்ணிருப்பீங்க. அந்த எல்லா கேஸ்லையும் நான் இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன்ற மட்டும் எனக்கு தெரியும். சொன்னீங்க இந்த கேஸ்ல எங்கேயாவது நீங்க இருப்பீங்க பாருங்க. நீங்க உன்னிப்பா எல்லா இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன். பைஸ்டாண்டர் எஃபெக்ட் சொன்னீங்களே, ஹைவேஸ்ல போறப்ப எல்லாம் பாக்குறப்ப யாராவது ஒருத்தர் என்ன இல்லையான்னு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா நான் நினைப்பேன். போயிட்டே இருந்தாக்கா ஒன் ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். அது உண்மைதான், உண்மைதான் சார். உங்களுக்குள்ள இன்சைட் பாருன்றீங்க. அந்த இந்த கேஸ்ல ஒவ்வொரு கேஸ்ல நீங்க யாரு அப்படின்றத பாக்கிறதுக்கான ஒரு தருணம் அருமையான இது. ரெண்டாவது நீங்க சொன்னீங்க குழு சிந்தனை நடத்துறேன், குரூப் பிஹேவியர், திங்கிங் பிஹேவியர். நேற்று ராமு சாரு, ஸ்ரீபன் சாரு ஒரு இன்டர்வியூ எடுத்து, ஒரு நியூரோ சர்ஜரி இன்டர்வியூ எடுத்து போட்டு எடுத்த உடனே ஆசிரியர்லாம் ஒருத்தர் கேலி கிண்டல் பண்ணாங்க. இது கேலி கிண்டல் பண்றதெல்லாம் நியாயமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்க, நீங்க கேலி கிண்டல் பண்றீங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை போட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் உரைக்குது. அப்புறம் உரைச்ச உடனே அதை போய் பார்த்து எல்லாரும் வெரி குட் சூப்பர் அப்படின்னாங்க. அது மட்டும் போதுமா சொல்லி நான் உள்ள டீப்பா போய் ஒரு 10 சென்டென்ஸ் ஒண்ணு எல்லாருக்கும் அதை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. சரி, குரூப் திங்கிங் பவர் பாருங்க. ஒரு சின்ன டிப்ஸா கொடுத்தாரு. இது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நியூரோ சர்ஜனை இன்டர்வியூ எடுத்திருக்கேன், ஒருத்தர் கேலி கிண்டல் பண்றீங்க அப்படின்னு உடனே உரைக்குது. ஒருத்தர் எல்லாரும் ஓகே ஓகேன்றாங்க, நான் எல்லாம் ஓகே ஓகே சொல்றது. நான் ஏதாவது ஒண்ணு எழுதணும், ஒரு கேஸ் 2 கேஸ் எழுதணும் உடனே எல்லாரும் டீப்பா படிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் குரூப் சிந்தனையின் பவர் நினைக்கிறேன். அருமை சார், அருமை சார், அருமை சார். டிஸ்கிரிமினேஷன் பத்தி சொன்னீங்க சார். உண்மையிலேயே அது ஒரு டிசீஸ், சமூக நோய் சார். அது உண்மையிலேயே கடைசியில சொன்னீங்க நீங்க. பாரபட்சம்ன்றது ஒரு சமூக நோய் தான் நினைக்கிறேன் சார். டிஸ்கிரிமினேஷன் டிசீஸ் அப்படின்றத நினைக்கிறேன். ஒரு பாரபட்சமா பாக்குறது எல்லா இடத்துலயும் எல்லா லெவல்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ளேயே கூட இருந்துட்டு இருக்காரு. நம் தீண்டாமையே நம்ம சொல்றோம், நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு தீண்டாமை இருக்குன்னு தான் நான் சொல்வேன். நீங்க எல்லாம் வெளியிருந்து நடக்கிற தீண்டாமை பார்க்காதீங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு தீண்டாமை, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு தீண்டாமை. லெஃப்ட் ஹேண்ட் இஸ் அன்டச்சபிள், நம்ம அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் இஸ் அன்டச், லெஃப்ட் ஹேண்ட்ல தொடாத அப்படின்னு நான் வீட்டுல இங்கேயே நம்ம தீண்டாமை ஆரம்பிக்குதான் அப்படின்னு நினைப்பேன். கட்லிங், உணவை விட அரவணைப்பு பாசம் முக்கியம். முக்கியமான கட்லிங் சொன்னீங்க. உணவு, உடை, உரைப்படும், டோஸ், ஹெல்ப், ஹாப்பி ஹார்மோனி பத்தி எப்பவுமே சொல்லுவீங்க. அவங்க நேரத்துக்கு சவுண்ட் கொடுங்க பாத்தீங்களா. இஃப் யூ ஹேப்பன் டு பி எ விக்டிம், ஒரு குரூப் ஹைவேஸ்ல சவுண்ட் கொடுங்க, சிங்கிள் அவுட் பண்ணுங்க. அந்த சிகப்பு சேலை கட்டின ஆளு இல்ல போன், எனக்கு போன் போடுங்க, யாரையாவது வாங்க, நீங்க வாங்க, ஒரு சிங்கிள் அவுட் பண்ணீங்கன்னா ஹெல்ப் வரும் சொன்னீங்க பாத்தீங்களா. அருமையான டிப்ஸ் சார், அருமையான டிப்ஸ். இன்னும் நிறைய பேசணும். என்ஜாய்ட் ஆல் யுவர் கேஸ் ஸ்டடி. அது நான் இங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இல்ல தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. லதா மேடம் பேசுறீங்களா? சத்யநாராயணா கேட்கிறார். சத்யநாராயணன் சார் வாங்க. சார் வணக்கம் சார். ராமு சார், எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன் போது நான் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்னுடைய வாழ்க்கையில். நான் வந்து ஆவவா கல்லூரியில் வந்து 1980 போய் லெக்சராக ஜாயின் பண்ணுறேன். அங்கே வந்து நான் சென்னையில் PhD எல்லாம் பண்ணிட்டு போனேன். அங்கே போய் நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பிரின்சிபால் பார்க்கும்போது சேரில் உட்காந்துட்டேன். ஆனால் வந்து என் கூட HOD யாரும் வந்து ஒவ்வொருத்தரும் வர்றாங்க, அப்படியே உட்காந்துட்டு கை கட்டிட்டு அந்த சட்டை பிடிச்சிட்டு அப்படியே அதை பயப்படுற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க, அவங்க வந்து லெக்சர் எல்லாம் அப்படி. அப்போ வந்து அந்த வரும்போது வாட் இஸ் தி சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆன் தி, எனக்கு ஒண்ணுது, என்னோட பிரின்சிபால், என்னோட கொலீக்ஸ், என்னோட HOD கூட வந்து பண்ணும்போது அப்போ என்ன ஆச்சுன்னா, அங்க போகும்போது அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்டர். அப்போ நான் ஐ அம் பீன் டிஸ்கிரிமினேட்டட் பிகாஸ் இவன் வந்து திமிரு பிடிச்சவா இருக்கலாம், இவன் வந்து உட்கார்ந்துட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த செட்டப் பிஹேவியர் இஸ் லைக் தட். இது எப்படின்னா அந்த டிஸ்கிரிமினேஷன் வரக்கூடாதுன்றது என்னுடைய ப்ரொஃபசர் அனந்தராமன் ஒரு வாட்டி போகும்போது நான் போய் அவர் ஒரு ஜுவா சரி போது உட்காரல. அப்போ உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை, இன்னும் ஐ ஸ்டில் ரிமெம்பர். இஸ் இட் மென்ட் ஃபார் டாக்ஸ் என்றாரு. சேர் 4 இருக்கு இல்லையா, இஸ் இட் மென்ட் ஃபார் டாக்ஸ். என்ன உனக்கு என்ன பத்திரிக்கை அடிச்சு தரணுமா நானு? ஸோ அப்போதுலேருந்து ஐ ட்ரெயின். பட் ஆனால் அது வந்து என்னன்னா நல்லது தான் பிஹேவியர். பட் வாட் ஹேப்பன், இட்ஸ் டிஸ்கிரிமினேட்டட். ஐ பின் டிஸ்கிரிமினேட்டட் பை நம்பர் ஆஃப் கொலீக். நான் ஐ நெவர் பாத். இப்போ இது ஒரு நல்ல ஃபேக்டர், டிஸ்கிரிமினேஷன். அண்ட் லாஸ்ட்லி வந்து இந்த மங்கீஸ் பற்றி சொன்னீங்களா, பர்கர் எல்லாம் எடுத்து பண்ண, இட்ஸ் எக்ஸலன்ட். ஸோ தட் இஸ் கால்டு, நாங்கள் விலங்கியல் துறை வந்து லேர்னிங் பிஹேவியர்னு சொல்லுவோம். சரி, ஃபர்ஸ்ட் தே வில் அப்சர்வ், கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டு, தென் தே லேர்ன் இட், தென் இட் கம்ஸ் தி பர்ஃபெக்ஷன்.
அதனுடைய விளைவு தான் இந்த பிளே பிஹேவியர். ஏன் விளையாடணும்னா குழந்தை இருக்கும்போது அட் எ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் டு பர்ஃபெக்ட் சோஷியல் கோஆபரேஷன். ஃபுட்பால் ஆடுறாங்க இல்லையா, அது வந்து அந்த ஃபுட்பால் கேம்ல வந்து கோஆபரேஷன் வரும்போது இதெல்லாம் அந்த சைக்காலஜிக்கல் வரும்போது இந்த லேர்னிங் பிஹேவியர்ல பிளே பிஹேவியர் படிப்போம் இத்தாலஜியில் அந்த அனிமல் பிஹேவியர்ல. அது எக்ஸலன்ட். எஸ்பெஷலி ப்ரொஃபசர் மேவா சிங்கன்னு இந்த சைக்காலஜி ப்ரொஃபசர் மைசூர் யூனிவர்சிட்டியில எல்லாம் மங்கீஸ் தான் படிப்பார் அவர். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் வந்து மங்கி அனிமல்ஸ் வந்து வி கேன் லேர்ன் இட் ஆல் தி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். தேங்க்யூ, வெரி எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். வெரி குட். தேங்க்யூ சார். ரவி சார் வாங்க. லதா மேடம் காணோம், போயிட்டாங்க. அதான் ராம் சார் வணக்கம். ஆஸ் யூஷுவல் எக்ஸலண்ட் நரேஷன். சிலதெல்லாம் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருந்தது, ஆனால் யூஸ்வலாக ஏற்படுறது தான் இந்த இது என்ன ஹியூமன் எவால்யூஷன், அந்த குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தது இல்லை அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க. அது நல்லா இருந்தது. அது வசந்தி மேடம் ஐ மீன் நம்ம இன்னொருத்தர் யாரோ கிளாரிஃபை பண்ணாங்களே, அதுவும் நல்லா இருந்தது. அண்டு இந்த வசந்தி மேடம் சொன்ன அந்த என்ன பாரதி மேடம் சொன்னதுக்கு வந்து நம்ம ஸ்டீஃபன் சார் வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வருஷன் தட் இஸ் ஒன்லி அப்டேஷன் நாட் சைக்காலஜின்னு சொல்லிட்டு அந்த டிஃபரன்சியேஷன் வந்து நல்லா தெரிய வச்சது. ஓவரால் ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங் இது சார். தேங்க்யூ. இந்த குரங்கு பற்றி சொன்னீங்க. இந்த குரங்கு வந்து அதனால தான் நாங்கள் வந்து கீதையில் சொல்லியிருக்கா சொல்லலையா அது எனக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் அதை வந்து ஆஞ்சநேயராக கும்பிடுறோம். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எதையுமே வணங்க வேண்டிய தேவையில்லைங்க அப்படின்னு வெளியே சொல்லிட்டு எதையோ வணங்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம சொல்லணும். நான் அந்த ஏரியாக்குள்ள வரல, எல்லாமே மதிப்போட பார்க்கலாம், எதையுமே வணங்க வேண்டிய தேவையில்லை. சக்கரவாணி சார் வாங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி சார். ராமு சார் வழக்கம் போல நல்ல அருமையான ஒரு லெக்சரை கொடுத்தாங்க. இந்த குழு மனப்பான்மை அது வந்துட்டு கரெக்ட் தானே சார்? அது வேர்டு மாஸ் சைக்காலஜி குழு மனப்பான்மை. அந்த குழு மனப்பான்மையுடைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. அது அது முதல்ல இருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு அவர் லெக்சர் பண்ணும்போது அவர் மூமெண்ட் அது வந்து நான் கூட எங்கள் ஸ்கூல் டேஸில் நீங்கள் சொன்னதை வந்து நினச்சி பார்த்தேன். ஒரு மாஸ்டர் அப்படிதான், அவர் இந்த பக்கம் இருக்க பார்த்து இந்த பக்கம் இருக்கலாம் ஒரு மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க, அப்புறம் அந்த பக்கம் பண்ணாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெயிட்டா நின்றுக்கிட்டு ரெண்டு பக்கமும் கண்ணை வச்சுட்டு என்னதான் பண்ணாரு இந்த பசங்க அப்படின்னு பார்ப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு குரூப் செய்துக்கிற அந்த சிலம்பசத்தெல்லாம் நினைவுபடுத்துறீங்க, மிக்க நன்றி. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பக்கம் பாய்ஸ் ஒரு பக்கம் கேர்ள்ஸு, அதுங்களுக்குள்ள அந்த இது போடுறது, அந்த சட்டை போடுறது, அதை சொன்னீங்க. அதுவும் ரொம்ப ரசிக்க முடியுது. அந்த இந்த ஹியூமன் கண்டிஷன் எப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ கைனெட்டிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இந்த டார்க் எவ்வளவு தூரம் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து அது இதுவாகும் அப்படின்னு அதை சொன்னீங்க. அது ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட் வித் குரூப், எல்லாருமே ப்ரௌன் ஷூ போட்டு போறோன்னா நம்ம மட்டும் என்ன இது ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்ற மாதிரி அது 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 அந்த கண்டிஷன் வந்து அவர் அடுத்த நாள் வேற வழியில நாமும் ஊரோட ஒத்து போகணுன்ற மாதிரி அவரும் அந்த மனப்பான்மையில அவளோட ஒத்து போன அந்த கதையை சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல கருப்பு புகை வருதுன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்தது எவனோ ஒருத்தர் கரெக்டா பார்த்து சொன்னா சரி அவன் சொல்றது எல்லாரும் சேர்ந்தாது ஆமா ஆமான்ற மாதிரி. இது இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். ஒருத்தர் சொன்னா சைலண்டா இருப்பாங்க, 2 பேரும் சொன்னா சைலண்டா இருப்பாங்க, ஒரு 10 பேர் சொன்னா ஆமா ஆமான்னு எல்லாருமே கூட சேர்ந்து இது பண்ற அந்த அது உண்மையான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து இந்த காடு பிரிசனர் அவங்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு ஒரு மிடுக்கு வருது. நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டவாலி ஒருத்தர், டவாலி தானே அந்த தாசில்தார் முன்னாடி போறவங்க, டவாலி அவரு ரொம்ப அப்பாவியா இருப்பாரு. வீட்டுல பார்த்தா ஒண்ணுமே உட்காந்துட்டு எழுந்து போறது கூட ஒரு மாதிரியா இருந்திருப்பாரு, நடக்கும் போதுட்டு ஒரு மாதிரி நடப்பாரு. ஆனா ஒன்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவரு அந்த தலப்பாயை வச்சுக்கிட்டு போட்டாரு, அவரு அப்படியே உடம்பு ஒரு ஆட்டி காட்டுவாரு. அது உண்மையில அந்த உடைக்கு ஒரு மிடுக்கு. நாம என்ன உடை போட்டிருக்கோம் அந்த உடைக்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி அது வந்துட்டு ரொம்ப சரியான இதுவா சொன்னீங்க. அடுத்து இந்த சேர்ந்து சிரித்தல், அது வந்துட்டு டீம் ஒர்க்கு, இன்டெலிஜென்ட் டெஸ்ட், ஹெல்பிங் டெண்டன்சி, இதுங்களை பற்றி நீங்க உதாரணங்களை கொடுத்தீங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப
இது பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் வந்துட்டு ஒருத்தர் அடிபட்டிருக்காங்கன்னா அது யாராவது ஒருத்தர் போய் நின்னாக்கா அது வந்து கண்டுக்கா போவாங்க. எல்லாரும் போய் சேர்ந்து நிற்கும் போது அந்த நேரத்தில் வர்றது அது வந்துட்டு அப்படிதான் மனோபாவம் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு பார்த்துட்டு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்து ஒரு கூட்டம் கூடுதுனாக்கா அந்த கூட்டத்தில் வேடிக்கை பார்க்குற மாதிரி போவாங்க. அதை இது பண்ற மாதிரி இருப்பாங்க. அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் ஒரு சிங்கிள் அவுட் பண்ணி கூப்பிடுறதுன்றது அது உண்மை. பெரும்பாலும் அதான் வாத்தியார்கள் கூட பாடம் நடத்தும் போது டேய் நீ சொல்ற ஆன்சர்னு ஒருத்தர் சொல்லி நீ எழுது நீ சொல்ல ஆன்சர் அப்படி சிங்கிள் அவுட் பண்ணி கேட்கும் போது சரியான ஒரு இது வருது, அது உண்மை. அப்புறம் மங்கிங்களை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. ஏற்கனவே அந்த சந்தேகங்கள் இருந்தது, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்றது உண்மைதானா அப்படின்னு அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அவருக்கு டார்வின் யார் சொன்னாலும் தெரியும், அது வேற இது வேற, அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம். பரிணாம வளர்ச்சியில அது ஒரு நிற்கிறது, இது ஒரு தனி நிற்குது. இது அதுல இருந்து வருது, அதான் உண்மை. அதுல இருந்து இது வரல. அவர் டார்வின் சொன்னாருன்னு தானே நாமும் ஏத்துக்கிட்டு போக முடியாது, அது சொன்ன இது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்க நகைச்சுவையோட குட்டிப்படி வைத்தியம் அதெல்லாம் சொன்னீங்க. அதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதாது அருமையான கருத்துக்களை சொன்னீங்க சார். நல்லா சிந்திக்க சிந்திக்க நல்ல அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். இதை மாதிரி தொடர்ந்து எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய மனநலன் சார்ந்ததெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, நாங்களும் ரசிச்சுக்கிட்டே வரோம். நன்றி, வணக்கம். டார்வின் பரிணாம வளர்ச்சியில குரங்கு நமக்கு முன்னால இருந்ததுன்னு சொன்னாரு. இதை இன்டர்பிரட் பண்ணவன் தான் குரங்குல இருந்து நாம வந்தோம்னு சொன்னான். டார்வின் சொல்ல கிடையாது. டார்வின் ஒன்னொன்னா வந்தது, எல்லாம் ஒரே ட்ரீ தான், நிறைய கிளை, அதுல நிறைய காய், நிறைய பூ அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டா சொன்னாரே தவிர அவரு குரங்குல இருந்து வந்ததா சொல்லல. இன்டர்பிரட் பண்ணவனுங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு ஆரம்பிச்சானுங்க. இது தப்புன்னு சொல்ல வந்தேன். நன்றி. தேங்க்யூ. மேடம் எதனா சொல்லுமா? சொல்றேன் சார். அதாவது ஒன்றுன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அது இங்க வந்து ஒரு இது சொல்லுவாங்க, மங்கி சி மங்கி டூம்பாங்க. நீ மங்கி சி மங்கி டூ அப்படிம்பாங்க. நீ என்ன அதாவது ஒரு கிளாஸ்லயே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது ஒருத்தன் டிசைட் பண்ணிடுவான், இதை கேட்டே ஆகணும், இதை வந்து சரி பண்ணணும், இல்லாட்டி இதுக்கு எனக்கு மார்க் வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. ஏன்னா அதுதானே நீ பவர் பாயிண்ட்ல சொன்ன, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கிடையாது, நான் திருப்பி போய் எல்லாம் நான் ஒழுங்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள பெரிய தொந்தரவாக போயிடும். அதுக்கப்புறம் கிளாஸ்ல நீங்கள் வந்து பாடம் நடத்துறத சொன்னப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கெல்லாம் எப்படி அப்படின்னா கிளாஸுக்கு அவங்க டேப் ரெக்கார்டர் கொண்டு வந்து என்னோட லெக்சரர் டேப் பண்ணலாம், அலவுட் அது. அவங்க ஏன்னா அது வீட்டில் போய் அவங்க கேட்டு, ஏன்னா எங்கள் இதெல்லாம் 3 hour லெக்சராக இருக்கும். அவங்க வீட்டில் அது அவங்களுக்கு அது லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நாங்கள் அலோவ் பண்ணுவோம். நிறைய பேர் அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கொண்டு வருவாங்க, லேப்டாப் வச்சுக்கிட்டு தான் கிளாஸுக்கே வருவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல் வாரமே பவர் பாயிண்ட் போயிடும், அடுத்த வாரத்தோட பவர் பாயிண்ட்டு. ஸோ அதுலேயே அவங்க நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ எப்படி ஆச்சு அப்படின்னா, முதல்லாம் எனக்கு வந்து அது இஷ்டம் இல்லை ஆக்சுவலாக. அவங்க வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வரும்போது அவங்க எதுக்குள்ளே அதாவது கம்ப்யூட்டரை பார்த்து நான் லெக்சர் பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்க வந்து கம்ப்யூட்டரை பார்க்குறாங்களா இல்லாட்டி யூடியூப்பில் போய் ஏதாவது பார்த்துட்டு இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து முதல்ல சொல்லிட்டே இருப்பேன், நீ வேற ஏதாவது போனேன்னா உனக்கு தான் அது லாஸு, நான் லெக்சர் பண்ணதை பண்ணிட்டேன். நடுவில் நான் வந்து சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட அட்டென்ஷன் என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆனால் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் நிறைய ஒரே ஸ்டாண்டில் நின்றுட்டு என்னால் டீச் பண்ண முடியாது. ஒரே இடத்துல நின்று அது வந்து ரொம்ப ரொபாட்டிக்காக இருக்காப்புல இருக்கும். நான் வந்து நடப்பேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி தான் நான் போவேன். ஆனால் கொஞ்ச நாளில் இவங்க இந்த கம்ப்யூட்டரில் எங்கேயோ போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பின்னால் போய், அவங்க வந்து என்னோட இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க, நான் பின்னால் போயிடுவேன். பின்னால் போனோன்னா அவங்க காஷியஸ் ஆகிடுவாங்க, பின்னால் வரா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய டாக்டிக்ஸ் நீங்கள் டீச் பண்ணும்போது, ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி என்னென்னா, இவ தான் பவர் பாயிண்ட் கொடுத்துட்டா, என்கிட்ட எல்லா லெக்சரும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இதை உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்கணுமா, நான் வாட்ட போகிறேன் யூடியூப்பில் அப்படிங்கிற இதுக்கு வருவாங்க அவங்க. ஸோ அதனால தான் நடுவில் ஒரு பாயிண்ட்ஸை வச்சு அந்த பாயிண்ட்ஸுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும், இம்மீடியட்டாக எனக்கு ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கணும். அதை கடைசியில் போய் நான் செக் பண்ணுவேன். அவங்க கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டாலும் அதில் ஆன்சர் பண்ணணும் அவங்க, நான் என்ன ஸ்லைடு போடுறேனோ. இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பித்தேன்னா அதனால கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனால் என்ன அப்படின்னா, மாஸ் சைக்காலஜி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மாஸ் சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, நம்மளோட நீங்கள் சொன்னாப்புல என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதுதான் குரங்கு சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா
அது குரங்குன்னு நம்ம டிசைட் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மைண்டை வந்து எப்படி அவங்க அதான் இந்த மூளை சலவைங்கிறாங்கல்ல, திருப்பி 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 அதை சொல்லி அது ஒரு ஒரு மெயினாக வந்து இந்த ஹிட்லர் ஜூவை பண்ணது அதுதான். ஹிட்லர் பண்ணது அவங்க அவங்க மோசம் அவங்க மோசம் அவங்க மோசம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இதை ஸ்டாரை கொடுத்து அவங்கள புண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க அந்த அந்த இதை எத்தனிக் குரூப்பை. ஸோ இந்த மாஸ் சைக்காலஜி எப்போ வருதோ அப்போ அது அழிவுக்கு தான் போகும். இந்த கொஞ்சம் அதாவது இன்னசென்ட்டாக இருக்கிற மட்டும் ஓகே, இன்னசென்ட்டாக அந்த மாஸ் சைக்காலஜி இருக்க மட்டும் ஓகே. ஆனால் அது எப்போ சீரியஸாக போக ஆரம்பிக்குதோ அப்போ அது அழிவு தான். அது வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து ஹிட் ஆகும் அது. ஸோ அந்த மாஸ் சைக்காலஜி நம்மளை எப்படி நம்ம காத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஓப்பனாக இருக்கணும். முதல்ல நம்ம வந்து இது இது இப்போ நடந்திருக்கா, இப்போ இருக்கா அப்படி அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்போ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அந்த புரிதல் வந்து அட்லீஸ்ட் இண்டிவிஜுவலாவது சரியாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். வாங்க கோபால் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ராமு சார் இன்றைய ப்ரெசன்டேஷன் வந்து அனதர் க்ரௌன் இன் இஸ் லெக்சர் இன் மைண்ட் யுவர் மைண்டில் சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்தில் சொல்லும்போது அவர் அந்த கான்செப்ட் பார்க்கும்போது ஊருடன் ஒத்து வாழ்ன்றது ஏற்கனவே நமக்கு எல்லாம் கற்பிக்கப்பட்டது. அது எல்லாமே இதுலேருந்து ஒரு சிலர் வந்து மாற்றி யோசிக்கிறாங்க, அவங்க வெற்றி பெறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆட்டோகைனட்டிக் எஃபெக்ட் பற்றி சொல்லியிருந்தாருங்க, குரூப் பிஹேவியர், எனர்ஜி மூமெண்ட். அதே மாதிரி இந்த ட்வின் டவர் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது 2001 செப்டம்பர் 11 அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்கன்றது ஒரு புதுமையான நியூஸ். அது ஆமா அந்த மாதிரி பண்ணல, யாருக்குமே தெரியாது என்ன நடக்குன்னே தெரியல. ஆமா அது அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய உயரமான பில்டிங் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு மெஷர்ன்றது கம்மியாக தான் இருந்திருக்கு அந்த நேரத்தில். அதனால தான் நிறைய உயிர்கள் சேதாரம். அதே மாதிரி டைம் ஃபேக்டர், ஏன்னா 103வது மாடியிலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டெப்ஸில் வரணும்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. மாஸ் க்ரௌடு அது எல்லாமே வந்து டிஸ்ட்ரக்டிவ் பார்ட்டில் போயிடுச்சுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒன் வேர்ல்டு அப்படின்ற ஒன் வேர்ல்ட் டவர் கட்டிருக்காங்க பக்கத்துலேயே. அது பாதுகாப்பு ஏற்பாடுகள்னு சொல்கிறாங்க, அதுவும் எந்த அளவுக்குன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், அதில் நிறைய இந்தியன்ஸ் போயிட்டாங்க, ஃபியூ இந்தியன்ஸ் இல்லை, நிறைய இந்தியன்ஸ் போயிட்டாங்க, நிறைய இந்தியன்ஸ் பேர் அதில் இருக்கு. கரெக்ட், பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஜெயிலில் வந்து யூனிஃபார்ம் பற்றி பேசுனீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். அது போட்டாலே ஒரு மிடுக்கு வந்துடும். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்னாவே அந்த ஒரு ஸ்டார் போட்டாங்களே கெத்து வந்துடும். ஸோ தங்கப்பதக்கம் சிவாஜி வந்து வால்டர் தேவாரத்தை பார்த்து தான் அது இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு நமக்கு கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து ரோல் மாடல் மாதிரி இப்போ வச்சுக்கிறாங்க. ஹிரோஷிமால அந்த பாம்பு போட்ட அந்த நபர், அந்த சயின்டிஸ்ட் வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏன் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரியும் தன்னுடைய சுயசரிதில் வெளியிட்டாருன்னு படிச்சிருக்கேன் சார். அப்ரோப்ரியேட் எமோஷன்ஸ் பற்றியும் சொல்லிங்க, டீம் பிஹேவியர், இந்த விஓஎஸ் ஸ்டாண்டர்ட் எஃபெக்ட் பற்றி சொன்னீங்க சார். அது ஆக்சுவலாக நம்ம காமன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் அது பார்க்குறோம். ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் கிராமத்தில் நடந்ததுன்னா டக்கு டக்குன்னு போய் உடனடியே ஹெல்ப் பண்ணுவாங்க. டவுனில் பண்ணும்போது பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்குது. ஸோ அந்த சிம்பான்சி கட்லிங் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்தது சார். அதே மாதிரி ஸ்டில் டிஸ்கிரிமினேஷன்ன்றது எல்லா லெவல்லையும் எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து புரிதலோடு செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது இந்த டிஸ்கிரிமினேஷனில் வெளியே வர முடியுன்றது என்னுடைய கருத்து. சில்ட்ரனுக்கு வந்து டோக்கன் எஃபெக்ட் பற்றி சொன்னீங்க, ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ரஸ். அது ஸ்டார் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். தேங்க்யூ ராம் சார், தேங்க்யூ ஸ்டீஃபன் சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆரம்பி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல ராமு சார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. வந்து அடுத்து என்னன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்குற அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எங்களை உணர்ச்சி பூர்வமாக கொண்டு போச்சு. ஸோ இவ்வளவெல்லாம் இவ்வளவெல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் இந்த லிஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சது வந்து அப்படியே உடனே போட்டோ ஒட்டு ஸ்டீஃபன் சார் கொடுத்தது வந்து அப்படியே மனசில் இருக்கிற மாதிரி கொண்டு வந்தது. ஒருத்தையும் அப்படியே குரூப்பை வந்து உடனே வெளிக்காட்டினது வந்து நான் நிறைய இது நோட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த என்னால் நோட் பண்ணவே முடியல. நீங்கள் வேக வேகமாக உங்கள் ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கிறீங்க, எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. அதாவது ஃபாலோ பண்ண முடியுது, அந்த சொல்கிற நேரத்தில் வந்து டக்குன்னு புரியுது. நான் வந்து முதல்ல ஒரு நிமிடம் இந்த ஆட்டோ கைனட்டிக் எஃபெக்ட், லைஃப் தியரி, பவர் கிராண்ட், அப்புறம் இந்த காடு பிரிசனரோட எஃபெக்ட்,
அப்புறம் ஹிரோஷிமா, அப்புறம் வந்து சிச்சுவேஷன் வேலிடேஷன், இதெல்லாம் சொன்னீங்க வந்து சிச்சுவேஷன் வேலிடேஷன், அப்போ ஹெல்பிங் டெண்டன்சி, இதெல்லாம் எங்க எனக்கு ரொம்ப வந்து இது அடிபட்டதுன்னா இந்த மாஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சது வந்து. ரொம்ப அதாவது டிஸ்கிரிமினேஷன் வந்து நம்ம எப்படியோ ஒழிக்கணும்னு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது, எல்லா வகையிலையும் வந்துருக்குது. சிவகுமார் சொன்னதுக்கு சொன்னார் வந்து வெளியே மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது எல்லாம். ஆமா, அது உண்மைதான். எதேச்சியா வந்து இருக்கு. நம்ம வந்து எதெல்லாம் ஒழிக்கணுமோ அதை வந்து இருக்கணும். இந்த டிஸ்கிரிமினேஷன் நம்ம அவாய்ட் பண்ணணுங்கிறத வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது வந்து. அதை வந்து ஒரு ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள், ஆனாலும் வந்து அதை நம்ம ஒழிக்கணும். டிஸ்கிரிமினேஷனை வந்து நம்ம வந்து இதிலிருந்து விடுபடணும். எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லணுங்கிறது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து வந்து. அப்புறம் வந்து டார்வின் தியரியை வந்து நம்ம ஆரம்பிச்சோம். அந்த அதில் வந்து கடைசியாக சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. குரங்கிலிருந்து மனுஷன் வந்து குரங்கிலிருந்து வந்தான்னு சொன்னவன் தான், எடுத்து சொன்னவன் தான், பின்னால் வந்தான் சொன்னது, டார்வின் சொல்லலை அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப புரிகிற மாதிரி இருந்தது. மொத்தத்தில் உங்கள் கருத்து அத்தனையுமே ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை. நிறைய கேட்கணுங்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஆர்வத்தை நீங்கள் நல்ல ஒரு பீக்கில் போய்கிட்டு இருக்கும்போது இத்துடன் முடித்துக் கொள்கிறேன், அடுத்ததை பார்ப்போம் சொல்லும்போது ஆனால் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை தோன்ற மாதிரி இருந்தது. மிக அற்புதம் சார். உங்கள்கிட்ட வந்து நிறைய நாங்கள் கற்றுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது, நிறையா இருக்குது. வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து நாங்கள் நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இதில் இருக்குது வந்து. ரொம்ப அருமை சார். எல்லாரும் குடிச்ச மாதிரி நிறையா அதை நான் குறிப்பிடுத்தேன், ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியலை, என்னால் முடியலை. ரொம்ப அருமை சார், வாழ்த்துக்கள். இதே போல் நிறைய எங்களுக்கு கொடுக்கணும், நாங்களும் கேட்கணும். வாய்ப்பு கொடுத்த ஸ்டீஃபன் சார் உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு மிகுந்த நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். வாங்க ஒரு ஆட் சொல்லிடுறேன். ஒரு ஆர்வம் சார் சொன்னதுல, இப்போ புது வீடு இங்கே இருக்கிறோம், 2 பில்டிங்கு, 20, 40, 5 மாடி, எல்லாம் பணக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐடியலான இடம் இது. இதில் கதவு மூடி திறக்கிறாங்க ஐடி கார்டு வச்சு. இதுக்கு நடுவில் குரூப்பில் ஒரு ஆள் எழுதி போடுறாரு, சர்வன் மெய்ட் அப்படின்னு யாரோ வர்றாங்க, அதனால் அவங்களுக்கு ஐடி போடணும், அவங்களுக்கு இன்னாரே அப்படின்னு யார் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது. ஆனால் நம்ம தெளிவாக அது நம்ம வந்து ஒரு ஐடி கார்டு அவங்களுக்கு கொடுத்து அதை காமிச்சாதான் அவங்கள உள்ள விடணும், இஷ்டமாக ஆளுங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு எழுதி போட்டாங்க. எனக்கு எங்கேயோ இந்த ஆள் வந்து கொஞ்சம் மேலே இந்த பெடஸ்டலில் இருந்துக்கிட்டு சர்வன் மெய்டு இந்த மாதிரி பேசுகிறாருன்னு தோணுச்சு. நான் சொன்னேன், ஐடி கார்டுன்னு போடுறது வச்சோம்னா 40 ஃபேமிலிக்கு மொத்தமாக சேர்த்து 100 பேருக்கும் போடு. இந்த சிங்கிள் அவுட் பண்ணி சர்வன் மெய்டுக்கெல்லாம் போட விடாது. ஒன்று போட்டால் 100 பேருக்கும் ஐடி கார்டு போடு, இல்லைன்னா யாருக்கும் போடாதுன்னு எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் சரின்னாங்க. ஈவன் டுடே இன்னைக்கு எங்கள் ஹைரைஸ் பில்டிங்கில் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்ல வர்றேன் நான். மென்டாலிட்டி மாற்ற முடியாது சார். சில அதுதான் பேசுவோம், தனியா ஒரு நாள் பேசுவோம். நிறைய பேச வேண்டியிருக்கு இந்த கருத்தை. குரூப்ல நான் எழுதி போடுறேன்ல, அதுக்கப்புறம் அமைதியாகறான்ல, பண்ணதான். சார் வணக்கம் சார். வழக்கம் போல தான் எல்லாருமே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் சொல்றதுக்கு ஒன்றும் புதுசாக எதுவும் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான்னு சொல்லி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வரைக்கும் கூட அப்படிதான் நினைச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இல்லைன்றத வந்து தெளிவுபட சொன்னது டெஃபினட்டாக வந்து ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா காலகாலமாக சொல்லிட்டு இருக்கிறது குரங்கில இருந்து தான் மனுஷன் வந்தா, குரங்கில் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது இல்லைன்றது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக இல்லைன்றது வந்து டார்வினும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அதை மாற்றி சொல்லிட்டாங்கன்னு சொன்னது ரொம்பவே சரியான விஷயம் தான் சார் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாருமே நினைக்கிறது இந்த உணவு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக எல்லாருமே நினைக்கக்கூடியது. ஏன்னா ஆதிகாலம் மனுஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்காக தான் சண்டை போட்டாங்கன்றது. ஆனால் இப்போ இது உணவு வந்து பெருசு கிடையாது, அரவணைப்பு தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ன்றது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்தது சார் இது. அதுக்கு அடுத்தது இந்த மாஸ் சைக்காலஜியில் இந்த உடுப்பு போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடுக்கு வருதுன்னு சொல்கிறேன் இல்லை சார், அது அவங்களுக்கு வருதோ இல்லையோ. இப்போ நான் சாதாரணமாக வண்டி ஓட்டிட்டு போகிறேன்னு வைங்களேன், ஒரு இடத்துல வந்து என்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். டக்குன்னு வந்து போலீஸ் ஏதாவது பிடிக்கிறானாலே அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஷிவர்னஸ், பயம். அந்த மென்டாலிட்டி வந்து அவங்க மிடுக்காக இருக்காங்களோ இல்லையோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கில்ட்டினஸ் மாதிரி ஆகிடுறது. அது காமனாகவே இருக்கக்கூடிய ஒரு அது
ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜிக்கலாகவே வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ண மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன் அது. ஏன்னா அதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா சார்? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கிறதுக்கு யூ நீட் டு ஒர்க் ஆன் இட். நீங்கள் கான்சியஸ் முதல்ல அவேர்னஸ், இந்த மாதிரி இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன், அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற முதல்ல அவேர்னஸ் வரணும். அதுக்கப்புறமா எதை மாற்றணும்னு நீங்கள் ரெண்டாவது யோசிக்கணும். அவேர்னஸே நிறைய பேருக்கு இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் சார். ஏன்னா இப்போ நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தா கூட சரி, சடனா வந்து பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் நிறுத்த இப்போ எல்லாரும் வெளில பேச முடியும், என்ன ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் இத்தனைக்கும் நம்ம போலீஸே நிறைய தெரிஞ்சே இருந்தா கூட சரி, நிறுத்தினதும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து ஒரு 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 சின்ன ஒரு ஷிவர்னஸ் ஆயிடுறது. அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியில் வந்துடும்னு வைங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வு வந்து உண்டாக்கி விட்டுருது. பட் அதுதான் இந்த மாஸ் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும்போது ரொம்பவே பெட்டராக ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் என்னோட கேஸ் ஹிஸ்ட்ரி நான் என்னோடதே சொல்லிடுறேன். ஒரு மீட்டிங் போனோம் 6 மணிக்கு, நான் லேட்டு, இங்கே மணி 5:55 ஆயிடுச்சு, நான் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கேன். ரெட் லைட்டு மாறுது, மவுண்ட் ரோடில் நான் சிக்னலில் மோட்டார் சைக்கிளில் தாண்டி போகிறேன். போலீஸ்காரன் குறுக்கில் வந்து நிறுத்திட்டான். ஓகே, நிறுத்தின உடனே எல்லா போலீஸ்காரனும் பண்ணுற காரியம் சாவி எடுத்துருவாங்க. நான் சொன்னேன், சாவியை வைங்க. வண்டி நிறுத்திட்டேன், சாவியை வைங்க. இப்படி திரும்பி பார்த்தேன், சாவியை முதல்ல வைங்க, அடுத்து பேசலாம். சாவி வச்சு, நான் பண்ணது தப்பு, அர்ஜென்ட்டாக போனேன், நீங்கள் ரைட்டு, நான் வண்டி ஓரமாக நிறுத்துறேன், ஃபைன் கட்டுறேன், எல்லாம் பண்ணுறேன், சாவி எடுக்காதீங்க. நான் திருடன் இல்லை, நான் வண்டி ஓட்டின்னு போகிறேன் சார். அது வந்து இப்போ இடத்துலையும் சாவி எடுக்கிறாங்க, எல்லாரும் அமைதியாகிறாங்க, நான் ஒருத்தன் ஏண்டான்னு கேட்குறேன். இல்லை நீங்கள் ஏண்டா கேட்டீங்கன்னாக்கா, இல்லை சார், நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஃபோன் பண்ணா இல்ல சார் இங்கதான் நம்ம இப்ப நீங்க ஒரு உள்ள மெசேஜ் வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கான பேக்ரவுண்ட். இப்போ போலீஸ்காரங்க கிட்ட தப்பு இல்லைன்னா கூட நம்ம ஏன் பயம் வருது அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்? இவன் எல்லாம் வச்சிருந்தாலும் வேற எதனா ஒண்ணு கேட்பானே அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சிருக்கணும். மெசேஜ் அதுதான் அந்த மெசேஜை எரேஸ் பண்றதுக்கு வந்து வேற எதனா ஒண்ணு கேட்பானே, வேற எதனா ஒண்ணு பண்ணுவானே, எங்கன்னா பண்ணுவானே அப்படின்றது நமக்கு தேவையில்லாத ஒரு மெசேஜ் வச்சிருக்கோம். அந்த மெசேஜ் இருக்கிறதுனால அவன் நிறுத்தின உடனே ஒரு பயம் வந்து அதுதான் என்ன கேட்டாலும் நம்ம சமாளிக்க முடியுன்ற ஒரு மெசேஜ் இருந்ததுன்னா அந்த பயம் வராது. நான் ஒரு இப்ப ரீசெண்டா நடந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெர்மன்ல நாங்க டிரான்சிட் போறோம். இப்ப நான் இது போனப்ப மியூனிச் இதுல வந்து செக்யூரிட்டி செக்ல வந்து மாலதியை நிறுத்திட்டான். நான் என்ன விட்டுட்டான், செக்யூரிட்டி செக்ல என் பேக் எல்லாம் வந்துருச்சு. போலீஸ் செக் பண்றாங்க. செக் பண்றப்ப கை தூக்கி நின்னா ஏதோ ஒரு சின்ன சவுண்ட் வந்துச்சு. நிறுத்திட்டான். நிறுத்திட்டு 2 லேடிஸ் 2 ஜென்ட்ஸ் செக் பண்றாங்க அவளை. புரியுதுங்களா? நான் பக்கத்துல தான் நின்னுக்கிறேன். நான் சிரிச்சுன்னு தான் நின்று. என்ன காரணம்னா இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு சைரன் கொடுத்துச்சு. ஆனா அதுல ஒண்ணுமே இல்லைன்றது தெரியும். அங்க எந்த மெசேஜும் என்கிட்ட கிடையாது, தப்பு இல்லைன்றது. அப்போ ஐ எம் கிளியர். அந்த கிளியர் என்ற பட்சத்துல நான் சிரிச்சுதான் இருந்தேன். அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன விஷயம்னா ஏதோ ஒண்ணு சவுண்ட் கேட்டுச்சு. இவ போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா பாகிஸ்தானி மாதிரி இருந்தா. புரியுதுங்களா? அது முஸ்லீம் ட்ரெஸ் மாதிரி இருந்தா. அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அதனால நிறுத்தி செக் பண்ணாங்க. ஃபுல்லா செக் பண்ணி செருப்பெல்லாம் கட்டி சொன்னாங்க. செருப்பெல்லாம் கட்டி பார்த்து அப்புறம் எடுத்து போய் விட்டாங்க. ஆனா நான் வந்து சிரிச்சுதான் இருந்தேன். மாலதி அதை பத்தி கவலைப்படல, ஒரு செகண்ட் கூட கவலைப்படல. அவங்க சிரிச்சுதான் இருந்தா. எல்லாம் இது பண்ணிட்டு பார்த்தா ஏன்னா நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, அது ப்ரூவ் பண்ணலாம். இவங்க என்ன செக் பண்ணாலும் ஒண்ணும் கிடைக்க போதில்லை. எந்த விதமான பேக்ரவுண்ட் மெசேஜும் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப ராமு சார் தடுத்தாங்கன்ற பட்சத்துல அவர் வந்து எந்த விதமான மெசேஜும் வச்சு இல்லையா, எதுக்கு பயப்படணும்? சாவி வைக்கணும். அவன் என்ன ஃபைன் கட்ட சொல்ல போறான், இல்ல இட்டனா போறோம், ஒண்ணும் கிடையாது. ஃபைன் கட்ட சொல்ல போறான், இல்ல செலான் எழுதி கொடுக்க போறோம், கட்டிட்டு போறோம். தப்பு பண்ணிட்டேன், ஆமா அர்ஜென்ட் போறோம். சாவி வச்சுட்டுட்டா கேட்கறதுல பேக்ரவுண்ட், இதுக்கு பேக்ரவுண்ட் செப்பரெல்லாம் தேவையில்லை. நம்ம கொலை பண்ணிட்டு
அவனே பயப்படுறது கிடையாது இன்னைக்கு. சார் அது இல்ல சார், கொலை பண்றவன் வந்து பயப்பட மாட்டான்றது ஓகே. பட் நம்ம விஷயம் ஒண்ணுமே இதுதான் இல்லாம விஷயம். நமக்கு வந்து நான் என்ன சொல்றது வந்து காமன் பப்ளிக் சார். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் காமனா, ஏன்னா எனக்கும் நடக்கக்கூடியதுதான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து அப்படி ஏதாவது நடக்கும்போது நம்ம கிட்ட எல்லாமே தான் இருக்கும். இருந்தா கூட நிச்சயமா வந்து நிச்சயமா அந்த ஒரு சின்ன பயம் வரும். ஃபர்ஸ்ட் ஆனா வந்து ஒரு அந்த சின்ன ஜெர்க் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுறது, கொள்றது, அது வந்து காமனா இருக்கக்கூடியது தான். பட் இல்ல ஆனா அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிறதுனால இதெல்லாம் கேட்க கேட்க வந்து இன்னும் கொஞ்சம் போலீஸ் ஸ்ட்ராங். பத்தி போலீஸ் பத்தி ஒரு போலீஸ்க்காகன்னு ஒரு சொல்லல இல்ல சார். சார் இல்ல சார் ஜென்ரலாவே என்னன்னா போலீஸ் ஒரு ஒரு விதமான ஒரு என்னெல்லாம் ஃபியர். பண்றாங்கன்ற ஒரு மெசேஜ் நமக்குள்ள இருக்கு. எஸ் எஸ் எஸ். நெகட்டிவா கேட்டு 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 படங்களை கேட்டு பார்த்து கேட்டு பார்த்து பார்த்து நம்ம பல விஷயங்கள் உள்ள போட்டு வச்சிருக்கோம். ஆனா பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவன் நம்ம கேட்ட விஷயத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத நல்ல போலீஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். ஆமாமா சார். அருமையான ஐயோ இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்ற மாதிரி மீட் பண்ற போலீஸ் எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இருக்காங்க. அது சார் மீட் நாங்க பண்ண வந்து பாத்தீங்கன்னா போலீஸுக்கு தான் சார் நாங்க சப்ளையே பண்றோம். நிறைய ஐட்டம் வந்து போலீஸ்க்கு சப்ளை பண்ணிருக்கோம். பட் ஆனா நீங்க ஒண்ணு செய்யுங்க, போலீஸ்க்கு என்ன சப்ளை பண்றீங்க தெளிவா சொல்லிடுங்க. இல்லன்னா வேற பேட்டரி சார்ஜர் சப்ளை அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க போலீஸ் நாளைக்கு இந்த வீடியோ கேட்டு என்ன சப்ளை பண்றாரு வீட்டு தெரிஞ்சா வருவாங்க. சார் போலீஸ்க்கெல்லாம் நிறைய பேட்டரி சார்ஜஸ் வந்து அவங்களுடைய வாக்கி டாக்கிக்கான எக்யூப்மெண்ட்டுக்கு நாங்க நிறைய அப்பெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் சார். அந்த டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பட் சடனா வந்து ஏதாவது ஒரு மடக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த நேரம் வந்து நம்ம தான் போலீஸ்க்கு வந்து ஒரு சப்ளையர் ஆச்சே, அதாவது மெட்டீரியல் சப்ளையர் ஆச்சே அப்படின்ற மாதிரியான தாட் இருந்தா கூட சடனா இந்த மாதிரியான ஒரு ஒரு ஷிவர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அதனால நான் இங்க உங்களுக்கு இல்ல சார், நீங்க உங்களுக்கு இல்ல சார், 99% ஆஃப் த பீப்புளுக்கு இது வரும். இது வரும். ஏன்னா நம்ம என்வாயர்மெண்ட்ல நம்ம அந்த மாதிரி உள்ள நிறைய மெசேஜ் வச்சிருக்கோம். இது வரும். அது தவறு கிடையாது. அதை சமாளிச்சுன்னு போயிடலாம். கவலைப்படாது. ஓகே சார், ஓகே சார். எனியோ சார் நீங்க இதே மாதிரி இன்னும் நீங்க முடிச்சிருங்கப்பா. அதான் சார் இதுல முக்கியமா எனக்கு நான் இப்போ தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உணவு உடை உறைவிடத்துக்கு பதிலா அரவணைப்பு தான் வந்து அதாவது என்ன சொல்றது அன்பு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உன்னதமானதுன்றது இதுல வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் சார். அதை தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. ஒரு தடவை நான் நியூயார்க்ல இருந்து சான் பிரான்சிஸ்கோ போறேன். இது இந்த எண்டு அது அந்த எண்டு. பிளேனு என்னும் ஆச்சு டமால் டமால்னு ஒரு 50 அடி 100 அடி கீழே விழுது. கிளவுடு ஏன்னா அத்தனை பேரும் கத்துறான். என் ஒய்ஃப் மிக அதிகமா சவுண்டு கொடுக்குறாங்க. நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருக்கேன். எல்லாம் கத்தி சைக்காலஜி மாஸ்டர் அதனாலதான் இல்ல அடுத்து எல்லாம் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அந்த பைலட்டுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, அவனுக்கு 2 புள்ள இருக்குது, அந்த ஆள் வீட்டுக்கு போய் சோறு சாப்பிடணும், அவன் கரெக்டா வண்டி ஓட்டுவான், நான் என்னத்துக்கு தலைப்பிச்சேன். அவ்வளவுதான். அவன் பைலட் சாவா போறான். அவன் பாவம் பைலட் வைஃப் இருக்குது, 2 குழந்தை. அதாவது ஒரு ஸ்டோரி ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குழந்தை இந்த மாதிரி தான் இதே போலதான் வந்து ஃபிளைட் வந்து பயங்கரமா இதுவாகும் போது அங்க எங்க அப்பா தான் வந்து பைலட், அதனால வந்து ஒண்ணுமே ஆகாதுன்ற அந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் கேட்டிருக்கோம். பட் அதுதான் அந்த ஸ்டோரி எல்லாம் கேட்க வேண்டாம் சார். சிம்பிள் சார். ஃளைட்ல பறக்கணும்னா நடந்தா எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆமா ஆமா இல்ல ரெண்டு தான் சார் மெசேஜ். அங்க வேற ஒரு மெசேஜ் கிடையாது சார். ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரே தான். இல்ல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 240 பேர் செத்து போனாங்க சார். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் பழிச்சுக்கிட்டான் சார். ஒரு ஆள் பழிச்சுக்கிட்டான் சார். இப்போ அகமதாபாத்ல வந்து ஃபிளைட் இது சார். அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அது எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காது. கரெக்ட்டா உடைஞ்ச இடத்துல அந்த ஆள் உட்கார்ந்து இருந்தாரு, எகிரி குச்சிட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். அது இன்னொரு விஷயம்னா அது தரையில இருந்தது. எஸ். புரியுதா உங்களுக்கு? மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா சார். அது வந்து அதுவும் ஒரு மாஸ் சைக்காலஜி தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா போனா எல்லாரும் ஒரே டைம்ல தான் போய் சேர்ந்துருவாங்க. சோ அதுல யாரும் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு சைக்காலஜி கிடையாது சார். இண்டிவிஜுவல் சைக்காலஜி. நீங்க திங்க் பண்றீங்க, நீங்க ஒரு ஆள் முடிவு எடுக்கிறீங்க. யாரு போனாலும் எல்லாரும் தான் போறோம், எல்லாரும் தான் ஒழுங்கா போய் இறங்கினா எல்லாரும் தான் ஒழுங்கா இறங்க போறோம், போச்சுன்னா எல்லாரும் தான் போறோம். நம்ம தான் முடிவு எடுக்கணும்.
So அது தனி அந்த மனித முடிவு எடுக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இல்ல தனி மனித அந்த உளவியல் தான். அதுதான் வசந்தி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆ. இங்க வந்து போலீஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்றாங்க, இங்க போலீஸ் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து அவன் வந்து கையில கை வந்து அவன் அந்த போலீஸோட கை கன்னுலயே இருக்கும். ஓ ஓ உங்களுக்கு ஓ ஆமா. அவனுக்கு என்ன பயம்னா கார்ல இருக்கிறவன் கன்னை வச்சு அவனை ஷூட் பண்ணிடுவான். அவன் வந்து அவன் கை வந்து டக்குன்னு எடுக்க நீங்க எங்க நான் ஸ்டாப் பண்ணாலும் அவன் கை இப்படி வச்சுக்கிட்டு தான் வருவான் உங்க பக்கத்துலயே. நம்ம கார் இங்க யாருமே நடக்கிறது இல்ல வச்சுங்களேன், பைக் எல்லாம் கிடையாது, கார் தான். நான் என்ன வந்து அவன் பேக்ல இருந்து லைட்டை போட்டான் அப்படின்னா என்ன பிடிக்க வரான் அப்படின்னு அர்த்தம். நான் ஒதுங்கிடணும். அந்த ஷோல்டர்ல வந்து அந்த லேன்ல இருந்து வெளியில வந்து சைட்ல போய் நிக்கணும். அவன் வருவான், அவன் இறங்கி வரும்போதே அவன் கையில வச்சுக்கிட்டே கையில, ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள காருக்குள்ள யார் இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவன் வந்து ரொம்ப காஷியஸா கையில கன்ல வந்து கன் பக்கத்துலயே வச்சுட்டே வருவான். நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளே அவன் ஷூட் பண்ணிடுவான்ல. ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம கை வந்து ஸ்டீரிங் மேல தான் இருக்கணும், ஓ ஓ கீழே வச்சிடக்கூடாது. அப்போ எப்போ நீங்க போலீஸ் ஸ்டாப் பண்றாங்க அப்போ உங்க கை மேல இருக்கு, என் கையில ஒன்றும் இல்லை, என் கை மேலே தான் இருக்கணும். ஸோ அது வந்து ரூல். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து விண்டோவை கீழே இறக்குமா, விண்டோவை கீழே இறக்கிடுவோம். இறக்கணும்னா அவன் கேட்பான் வந்து டு யூ நோ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்பான். நான் வந்து ரெட் லைட்டில் போயிட்டேன், நான் என்ன சொல்லணும், அவனே சொல்லுவான், நீ ரெட் லைட்டில் கிராஸ் பண்ணிட்ட, ராங் லெஃப்ட் டர்ன் எடுத்த, இங்கே ட்ரெயின் வருது, நீ வாட்டர் லெஃப்ட் டர்ன் எடு. என்ன ஒரு தடவை அப்படி ஸ்டாப் பண்ணான். ஓகே, அதனால ராங் லெஃப்ட் டர்ன் எடுத்த அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணான். அப்புறம் நான் வந்து உன்னோட இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ் இருக்கா, கார் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பான். அப்போ நான் சொல்லணும் கேன் ஐ ரீச் மை பர்ஸ்னு கேட்கணும் அவன்கிட்ட. நான் சும்மா அப்படி போனால் அவன் கன்னை எடுத்துருவான் முதல்ல, ஏன்னா நான் அங்கேருந்து கன்னை எடுத்துருவேன். அதனால அவன் வந்து நான் வந்து என்னோட பேக்குள்ளே இருக்கு, நான் எடுக்கலாமா அப்படின்னு வந்துட்டு ரொம்ப பொலைட்டாக கேட்கணும். எஸ் சார், கேன் ஐ ரீச் மை பேக், கேன் ஐ ரீச் த க்ளவ் பாக்ஸ் அப்படின்னு. க்ளவ் பாக்ஸ்னால் அதுக்குள்ளே இன்சூரன்ஸ்லாம் இருக்கும். ஓகே அப்படின்னு அவன் பின்னாடி போயிடுவான். அவன் இந்த பக்கத்தில் நிற்க மாட்டான், அவன் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னே அவன் வந்து கேட்பான், அதை செக், அது அவன் காருக்கு எடுத்துகிட்டு போயிடுவான், இங்கே நிற்க மாட்டான். என்னோட இன்சூரன்ஸு என்னோட லைசன்ஸ் எல்லாரையும் அவன் காருக்கு எடுத்துகிட்டு போயிடுவான், அவனோட காருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் என்னோட இதை இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு நான் வந்து கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேனா, வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, இது ஸ்டோலன் காரா, எல்லாம் கண்டுபிடிச்சிருவான் என்னோட லைசன்ஸை வச்சு. கண்டுபிடிச்சிட்டு அவன் அங்கேயே ஒரு டிக்கெட்டை எழுதி நீ வந்து ராங் லெஃப்ட் டர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிக்கெட்டு $15 $20 போட்டு கொண்டு வந்து இதை வந்து கோர்ட்டில் போய் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவான். என்ன நான் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ராங் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது அன்னைக்கு வந்து நான் வந்து எப்போவுமே நாங்கள் யூனிஃபார்முக்கு வந்து மெடிக்கல் யூனிஃபார்முக்கு பயங்கர மதிப்பு, இங்கே ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரப்ஸ் போட்டாலும் சரி, லேப் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் சரி, அவன் வந்து என்னை ஸ்டாப் பண்ணணும்னு பார்த்து நான் ஆக்சுவலாக மெமோரியல் ஹர்மன் ஒரு கிளினிக்கு போயிட்டுருக்கிறேன். நான் சொன்னேன் எங்கே போகிறேன்னு கேட்டால், நான் ஐம் கோயிங் டு மெமோரியல் ஹர்மன் அப்படின்னு. ஓகே, ஐ லெட் யூ கோ, ஐ வில் ஜஸ்ட் வார்ன் யூ மேட் அ லெஃப்ட் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டான். ஏன்னா இவங்கெல்லாம் அவசரமாக போவாங்கன்னு நினச்சிக்கிட்டான், மெடிக்கல் பீப்புளெலாம் அவசரமாக போவாங்கட்டு. அதில் தப்பிச்சேன் நான் வச்சுங்க. ஆனால் வந்து அவன் வந்து ரொம்ப காஷியஸாக, ஏன்னா பிளாக் பீப்புள் வந்து என்ன நிறைய பேர் காரில் கன் வச்சுருக்குறாங்க, டக்குன்னு எடுத்து போலீஸை ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால அவன் பயந்து போயிருக்கான், அவன் நம்மளை பார்த்து பயந்துடும். இடத்துக்கு இடம் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது உள்ளார. ஆமா. ஓகே. பட் ஆனா இப்போ மேடம் சொன்னது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம இது வரைக்கும் ஆக்சுவலா நம்ம ஜென்ரலா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய படத்துல பாக்குறது அந்த மாதிரி தான். ஆனா இது மாதிரி நம்ம பார்த்தது கூட கிடையாது. இப்ப பாருங்க, போலீஸ் வந்து பயந்துக்குவான்றது இப்ப நீங்க சொல்லிதான் நான் கேட்டுக்கிற மாதிரியா இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க நிறைய நடக்குதுங்க அப்படி. இல்ல அதுதான். பட் ஆனா நம்ம வந்து இங்க என்ன நடக்குதோ அதை தானே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அங்க நடக்கிறது இந்தியால எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க, இங்க வந்து பாடி கேமரா இருக்கும், அதனால பாடி கேமரா எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிடுவாங்க. அந்த போலீஸ் வந்து அவன் பாடி கேமரா வச்சுட்டு தான் வருவான். ஆனா இந்தியாவில் அந்த பாடி கேமராலாம் கிடையாது. நம்ம வேற விஷயம்லாம் அங்கே கேள்விப்பட்டதுனால ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இங்கேயும் அப்படி நடக்குது. ஆனா யூஸ்வலா அவங்க வந்து அவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க போலீஸ். நமக்கு இங்க பாத்தீங்கன்னா மத்த எந்த யூனிஃபார்முக்கும் பெரிய ஒரு ஃபியர் ஆகுறதே கிடையாது. பட் ஆனா இந்த ஒரு யூனிஃபார்முக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஃபியர் ஆகுது. அப்புறம் சார், நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார். ஆக்சுவலா இந்த குரூப்பா இருக்கும்பொழுது ஏதாவது வந்து யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடணும்னா பாயிண்ட் அவுட் பண்ண சொல்லி,
அது உண்மையிலே இப்போ தெரிஞ்சுக்கின ஒரு விஷயம் மாதிரி தான் சார் இருக்கு. ஏன்னா குரூப்ல இருக்கும்போது யாரையாவது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணாக்கா அவங்க டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது அது அஷ்யூர்டு தானே சார் அது? ஆமாம் ஆமாம். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் வருவாங்க. இன்னொருத்தர் வருவாங்க. ஓகே நீங்க ஓகே. பார்த்து கூப்பிட்டீங்க அப்படின்னா பேர் தெரியாது, அவங்க ட்ரெஸ் ஆ கலரை ஆ வச்சு எஸ் ஸ்பெசிபிக்கா ஃபோன் பண்ணு, ஆ ஆம்புலன்ஸ் ஆ கூப்பிடு, டாக்டருக்கு சொல்லு, என்கிட்ட வா அப்படின்னு ஒரு சிங்கிள் அவுட் பண்ணா நிச்சயமா வருவாங்க. ஓகே ஓகே சார். யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா வேடி பார்ப்பாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஜென்ரலா கூப்பிடுறது அப்படிதானே சார், யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லக்கூடாது, சைக்கலாஜிக்கலா வந்து ஆமா. பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஓகே 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 சார் சார். இங்க ஒரு பகிர்ந்து கொள்ளலாம் சார். இந்த எம்ப்ரேசிங்னு சொன்னீங்களா சார் ராம் சார்? அந்த எம்ப்ரேசிங் அதான் அணைக்கிறது. ஆக்சுவலா ஆமா. பாத்தீங்கன்னா அது நாங்க விலங்குகள்லாம் பிஹேவியர் படிச்சிருக்கிறேன். எதுக்கு அணைக்கிறாங்க தெரியுங்களா? தட் இஸ் கால் தி பொசசிவ்னஸ். ஒரு மதரோ ஒரு சைல்டு பாத்தீங்கன்னா அணைக்கிறாங்க இல்லைங்களா? எதுக்கு அணைக்கிறாங்கன்னா மதரை வந்து அந்த குழந்தை விடாது. அது பேர் பொசசிவ்னஸ். என் குழந்தை யார்கிட்ட விடாது பாத்தீங்களா? இல்லைன்னா இந்த ஸ்டெப் மதர் மங்கீஸ்ல பார்த்தா ஸ்டெப் மதர் சொல்லுவாங்க, அது விட்டா விடாது. ஆனா அது ட்ரை பண்ணுவோம் எடுத்து கொடுக்கணும். ஸோ இது ஒரு அணைக்கிறது வந்து. அதே மாதிரி குழந்தை வந்து ஏன் அணைக்கிறது அப்படின்னா இது எங்க அம்மா, தட் இஸ் கால் அந்த பாசம்னு சொல்றாங்கல்ல, அது ஒண்ணுமே இல்லை, அது சைக்கலாஜிக்கலா வந்து பொசசிவ்னஸ். ஆமா. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் அணைக்கிறாங்கன்னா பொசசிவ்னஸ், என்னை விட்டு போயிடாத, நீ போகக்கூடாது. ஸோ அது ஒரு பொசசிவ்னஸ். அதே போல லவ்வர்ஸ் பாத்தீங்கன்னா பொசசிவ்னஸ். ஸோ ஒரு பைண்டிங் பாத்தீங்கன்னா அந்த சைக்கலாஜிக்கலா படிச்சீங்கன்னா இட் இஸ் கால்டு பொசசிவ் பிஹேவியர். இந்த பொசசிவ் பிஹேவியர் அனிமல்ஸ்ல விலங்குகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த பொசசிவ்னஸ் இருக்கிறனால தான் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது. இது ஒரு எம்ப்ரேசிங் சொன்னீங்களே, அதனால தான் எடுத்துக்காட்ட சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க சார். குரங்கு பிடின்றது ஸ்ட்ராங்கா பிடிச்சுப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி விலங்குகளுக்கு வேணா பொசசிவ்னஸ் இருக்கலாம். மனுஷனுக்கு வந்து ஒரு பாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த மெசேஜ் அதுதான் நீங்க பொசசிவ். எல்லாரையும் அரவணைச்சுக்க முடியாது. இப்போ நீங்க ஒரு சிஸ்டர் வராங்கன்னா டக்குன்னு ஷோல்டர்ல போட்டு அப்படி நம்ம கரெக்ட் பண்றோம்னா அது ஒரு பாசம், அந்த பாண்டிங்னஸ் எங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் வெளியில பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்றது தெளிவா கொடுக்கறதுக்கு தான். இங்க பொசிஷன்னஸ் இருக்காது சார், அங்க இருக்காது. அங்க மதர் இருக்காது. சைல்டு நான் சொல்றது அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அது வந்து குழந்தையா இருக்கிறப்ப எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றது சொல்றது. வெளியே வளர்ந்துட்ட பிறகு மதர் அண்ட் சைல்ட கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஒரு லெவலுக்கு அப்புறம்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங்னஸ், அந்த ஒரு பாசம் பாச பிணைப்பு தான் அது. சொல்லுங்க சார், வாங்க. செல்வகுமாருக்கு இன்னொரு மெசேஜ் போலீஸ் பத்தி. யூஎஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு முதல்ல இருந்து எப்போ வேணும்னாலும் போலீஸ்காரனை கூப்பிடு, காப்புன்னு பேரு, காப்புன்னு சொல்லுவாங்க போலீஸ்காரனை. காப் ஆல்வேஸ் கான்டாக்ட் அ காப், காப் வில் ஹெல்ப் யூ, காப் இஸ் யுவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியே வளர்த்துருப்பாங்க. அதில் போலீஸ்காரங்களை பற்றி நார்மலாக யாரும் பயப்பட மாட்டாங்க. குழந்தை ஒன்று பள்ளிக்கூடம் வாசல்ல நிற்குது, அம்மாவோ அப்பாவோ வந்து காரில் பிக்கப் பண்ணணும், வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த குழந்தை தனியாக நின்றுட்டு இருக்குது. அந்த பக்கமாக ஒரு போலீஸ்காரர் நடந்து போகிறாரு, சும்மா அவர் நடந்து போகிறாரு. இந்த குழந்தை கூப்பிடும், அறிவே காப் அப்படின்னு கேட்கும். அவன் எஸ்ன்னு சொல்லுவான் அந்த ஆள். அப்போ சொல்லுவான், என்னோட ஷூ லேஸ் அவுந்து போச்சு, டை பண்ணி விடு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குழந்தை கேட்குதுன்னுட்டு அந்த ஆள் கீழே உட்காந்து அது அவன் பண்ணேன் ஷூ லேஸை டை பண்ணி கையில் கொடுத்ததான். தேங்க்யூ வெரி மச், மை மம்மி டோல் மீ whenever you have a problem always call a cop, he will help. ஆனா அங்க அப்படி சார், இங்க வந்து எப்பவுமே போலீஸ வந்து கூப்பிடுறதுன்னு தான் இங்க சார். அவன் அம்மா எதுக்கு சொன்னா பாதுகாப்புக்கு அவனை கூப்பிடு, அவன் ஹெல்ப் பண்ணுவான்னு சொன்னான். இது என்ன நினைச்சிருச்சு, நம்ம ஃப்ரெண்டு காப்பீஸ் மை ஃப்ரெண்டு, எனக்கு ஷூலே சார்ந்து போச்சு, கலந்து போச்சு, எனக்கு மாட்ட தெரியல, இஸ் மை ஃப்ரெண்டு கூப்பிடலான்னு கூப்பிட்டுச்சேன்னு. அப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னா நம்ம வேற மாதிரி வளர்ந்துருப்போம். இப்படி சொல்லி வளர்த்துறாங்களே. இங்க வந்து இப்படிதான் சார் சொல்லியிருக்காங்க. முடிச்சுக்கலாமா? ஓகே சார், முடிச்சுக்கலாம். ரொம்ப ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, இங்க வந்து எல்லாரும் குரங்கு பத்தி பேசணும். ஏன்னா அப்பாடா இனிமேல் நம்ம குரங்குல இருந்து வரலன்ற ஒரு உள்ள ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து ஒரு பஸ்ட் அவுட் ஆன மாதிரி எல்லாருமே பத்தி பேசணும் இல்லையா? ட்ரெஸ் பத்தி பேசணும், எல்லாருமே ட்ரெஸ் பத்தி பேசணும், யூனிஃபார்ம் பத்தி பேசணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம 1-2 வச்சிருக்கோம். அந்த நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்க போடும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்கும், அது பிடிச்சிருக்கும். ஒரு ஷூ மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒண்ணுமே இல்லாத நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நாம போடும் போது நமக்கே ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னா, அவன் போலீஸ்காரன்ற பட்சத்துல, அவன் மிலிட்டரின்ற பட்சத்துல, ஒரு டாக்டர்ன்ற பட்சத்துல
அந்த யூனிஃபார்ம் போடும் போது அவங்களுக்கு அந்த இதை விட பல மடங்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப அதுதான் அந்த ட்ரெஸ்க்கும் உள்ள கனெக்ஷன் நம்ம வச்சிருக்கோம். இது ஒண்ணு இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ பெரும்பாலும் ட்ரைனிங்னு நானும் ராமு சார் எல்லாம் போனோம்னா நிறைய ட்ரெயினருக்கு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாங்க எப்படி போனாலும் அவங்க ட்ரெயினர் தாங்க. ஒரு தெரியாத இடத்துல நாங்க போறோம்னா அங்க டை கட்டிக்கிட்டு ஒரு 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 இது பர்ஃபெக்டா இப்போ ப்ரொஃபஷனலா போனாதான் அங்க போய் நின்ன உடனே அது மரியாதை கிரியேட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. இல்லைன்னா கிரியேட் பண்ணாது. 10 முறை எழுதிட்டோம்னா இவர் வந்தா கலக்குவார்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை. நம்ம டிஷர்ட் போய் நின்னா கூட அது இது இருக்கும். புரியுதுங்களா? அந்த ட்ரெஸ்ன்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும். அது ஒரு முக்கியமான செய்தி. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இங்க பார்க்க வேண்டியது நிறைய சொன்னாராம். ஊரோடு ஒத்துவாழ் அப்படின்ற இது சொன்னார் இல்லையா? இது எல்லாத்துக்கும் ஊரோடு ஒத்து வாழ முடியாது சார். நீங்க சொன்னீங்க ஊரோடு ஒத்து வாழ்ன்றது. ஊரோடு ஒத்து வாழன்றது எதுக்குன்னா நல்ல விஷயங்களுக்கு ஊரோடு ஒத்து வாழலாம். ஒருத்தன் சரியில்லைன்னு தெரிஞ்சு 10 பேர் சரியில்லைன்னு தெரிஞ்சு நாமளும் அதை பண்ணோம்னா தப்பு. 10 பேர் சரியில்லை, இவன் சுத்தி இருக்கிறவெல்லாம் சரியில்லை, அது பண்றதெல்லாம் தப்பு. ஆனா நம்மளும் அது சரின்னு சொன்னோம்னா நம்ம தப்பு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சுய புத்தி இல்லை. நம்ம கொடுத்துருக்கான் மூல நீ பண்றது தப்புன்னு சொல்லணும். இல்லையா நீ சொல்லாத, தப்புன்னு சொல்லாத, கவனிந்துரு, தலையாட்டாது. அப்ப அந்த இடத்துல ஊரோடு ஒத்து வாழ முடியாது. அந்த இடத்துல நம்ம அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் விழிப்புணர்வு. அந்த அவேர்னஸ் இருக்கணும். அந்த அவேர்னஸ் இருந்தா தான் எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த கும்பலோட நம்ம ஒத்து போகலாம், எந்த கும்பலோட ஒத்து போக கூடாதுன்ற முடிவை நாம எடுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். இதுதான் மாஸ் சைக்காலஜி. அது ரொம்ப முக்கியமான செய்தி. அது சொல்ல வேண்டியது சொல்லியிருக்காரு. நீங்க பேசுங்க சார். ஒரே ஒரு முடிச்சிடுறேன் நான். ஒரே ஒரு ஆண்களுக்கு ரோட்ல இந்த மாதிரி போறது ப்ராப்ளம் வந்தா இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுங்கலாம் சொன்னேன்ல, அது மாதிரி பெண்கள் தனியா போறாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் வர்றான், அவன் கத்தி வச்சுக்கிறான், துப்பாக்கி வச்சுக்கிறான், இல்ல கையை வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க கூட சண்டை போடாம வேற எதுவும் பண்ணாம முயற்சி பண்ணாம கையில இருக்கிற பர்ஸ் பேக் இருக்குல்ல அதை தூக்கி அந்த பக்கமா நடு ரோட்ல போட்டீங்கன்னா அவன் கவனம் முழுக்க பர்ஸ் தான் முதல்ல போகும், உங்ககிட்ட வரமாட்டான். எப்பவுமே உங்களுக்கு லேடிக்கு ஒரு ப்ராப்ளம் ரோட்ல தனியா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா பைய தூக்கி நடு ரோட்ல போட்டுருங்க, இல்லைன்னா பிளாட்ஃபார்ம்ல பின்னால போட்டுருங்க. அவன் அதுக்கு போற போது நீங்க தப்பிச்சு ஓடிடலாம். இல்லைன்னா அவன் எதுக்கு வம்பு முதல்ல கத்தியால குத்திடலான்னு குத்துவான். இல்லைன்னா அடுத்த அட்டம் பண்றது எப்படின்னு பார்ப்பான், இல்லை பை பார்ப்பான். முதல்ல பைய தூக்கி போட்டுருங்க, ஆள் தப்பிச்சு ஓடிடுங்க. பை போனா போகுது, கிடைச்சா கிடைக்கட்டும். Anytime you are in distress, throw the bag away is the first rule for any lady in the road. ஓகே, நிறைய பேசலாம். அந்த மாதிரி பேசினோம்னா நான் மகிழ்ச்சி. ஒரு அருமையான டிஸ்கஷன், கலந்துரையாடல், நல்ல ஒரு கலந்துரையாடல், நிறைய செய்திகள் பேசணும். இந்த ஒரு இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்மளோட கவனத்திற்கு, விழிப்புணர்வுக்காக. அதாவது ஒரு செய்தியை சொல்லும் போது நமக்கு பிரெயின் என்ன சொல்லன்னா அடுத்தடுத்து உதாரணத்தை எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து அதையே ஒரு உதாரணம் நான் ஒண்ணு சொல்றேன்னு போகும்போது என்ன நம்ம பேசுற அந்த தலைப்பை விட்டு விலகி போயிடும். இன்னைக்கு எந்த நிகழ்ச்சி பேசுறோமோ அந்த தலைப்பு விட்டு நிகழ்ச்சி போயிடும். அது மட்டும் இல்லாதுன்னா டைமும் போயிடும். அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும்ன்றது என்னோட வேண்டுகோள் எல்லாருக்கிட்டையும். அதனால நீங்க சொல்லிட்டே தான் இருக்கீங்க, நாங்களும் இப்படி பேசிட்டு தான் இருக்கோம். அதுதான் திருப்பி சொல்றேன். வேற மாஸ்டர் பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணினே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா எவால்வேட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ராமு சாருக்கு நன்றி கூறி நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. நாளைக்கு வாங்க. நாளைக்கு